ஹலோ, என்னுடைய நேம் டாக்டர் குமரன், ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் 25 இயர்ஸாக ஃபிசியோதெரபி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிசைட்ஸ் தட் சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து சரியாகாமல் பேஷண்ட்ஸுக்கு வந்து வேறு சில விதமாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்காக. அதுக்காக சில விஷயங்கள் தேடிட்டு இருக்கும்போது நான் வினோதன் மாஸ்டர் வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு அவருடைய கோர்ஸுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஹிப்னாசிஸ் பற்றியும், அப்புறம் கிளினிக்கல் தெரப்பி பற்றியும், கிளினிக்கல் ஹிப்னாசிஸ் பற்றியும், மைண்ட் ரீடிங் பற்றியும், மெஸ்மரைசேஷன் பற்றியும் ஒரு 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 கிளியர் நாலேஜ் வந்து எனக்கு கிடச்சிது. அவர் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. பக்தி மார்க்கனா என்ன, ஞான மார்க்கனா என்ன, ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் வந்து எது எதெல்லாம் உண்மை, எது எதெல்லாம் வந்து நம்ம நம்ப முடியாமல் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து மாஸ்டர் வந்து ப்ராக்டிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதில் வந்து நான் ரொம்ப ஒரு தெளிவடைஞ்சேன். நான் வந்து பக்தி மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தேன். மாஸ்டர் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரைட் நவ் வந்து நான் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் சொன்னபடி ஹிப்னாசிஸ் தெரப்பி, அதை கிளினிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ளஸ் கவுன்சிலிங், தென் மைண்ட் ரீடிங், இதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. என்னோடய ட்ரீட்மெண்ட்டு அவுட்புட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பேஷண்ட்ஸ்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது எல்லாமே வினோதன் மாஸ்டருடைய கிளாஸ் அட்டன் பண்ணதுனால அதில் காட் a very big transformation in my clinical practice. Thank you மாஸ்டர். உங்களுடைய கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னுடைய பிஃபோர் மாஸ்டர் கிளாஸ் வரைக்கும் வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வேறு மாதிரி இருந்தது. ஆஃப்டர் மாஸ்டருடைய கிளாஸுக்கு அப்புறம் என்னுடைய நாலேஜ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மாஸ்டர்கிட்ட இன்னும் நிறையா நான் லேர்ன் பண்ண விரும்புகிறேன். மாஸ்டரோட வந்து ரொம்ப லாங் டர்மாக ஜேர்னி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அவர் எல்லா விதமான ஃபீல்ட்லேயும் வந்து காட் மச் மோர் நாலேஜ். அதனால் அவர்கிட்ட வந்து இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து எனக்கு பத்தாது. I want to travel with master long term to learn more. Thank you master. வணக்கம், நான் சேலத்துலேருந்து வரேன். லைஃப்பில் ஒரு பெரிய கொஷின் இருந்தது, அதுக்கு உண்டான விடையை தேடிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வினோதன் மாஸ்டரோட கிளாஸை வந்து நான் பார்த்தேன் யூடியூப்பில். உள்ளார வரலாம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் உள்ளார இருக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அதை உணர முடியும். வாழ்க்கைக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸு. மிஸ் பண்ணிடாதீங்க, அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சார்கிட்ட வந்து ஹிப்னாட்டிசம் கற்றுக்கிட்டேன், மைண்ட் மாஸ்டரிங் கற்றுக்கிட்டேன். இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போகணுன்னா ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் கற்றுக்கிட்டேன். ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம். எல்லாருக்கும் வந்து ஒரு 15 days இல்லைனா 3 months வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் வரும்னாங்க. எனக்கு 3 days அது வந்தது. இன்றைக்கி வரைக்கும் ஒன் ஹவர் அதை நான் எழுதிட்டுருக்கேன். இன்னும் என்னென்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி, அவர் எனக்கு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் வந்துட்டுருக்கு. சார்கிட்ட ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே பிஎல்ஆர் செஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிஎல்ஆரில் வந்து இது வரைக்கும் 10 பேருக்கு பண்ணியிருக்கேன். 10 பேருக்கும் அமேசிங் ரிசல்ட் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த கிளாஸ் மூலமா அனுபவபூர்வமாக நான் கற்றுக்கிட்டது. மாஸ்டர் கூட இருக்கிற ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு அப்பா கூட ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாளோ, எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார இருப்பாளோ, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்காரு. எனக்கு அப்பா இல்லை, சின்ன வயசுல இறந்துட்டார். அந்த ஒரு ஃபீலை வந்து நான் மாஸ்டர்கிட்ட பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். டொமினிக் சாவியோ, ஓசூர் அருகில் உள்ள தேன்கனிக்கட்டை பக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொச்சாவூரில் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். நான் கடந்த பல ஆண்டுகளாக ஆன்மீக தேடலில் இருக்கிறேன். நிறைய இடங்களுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று ஒரு குறைவாகவே எனக்கு இருந்த மாதிரியே இருந்தது. நிறைய பயிற்சிகளை எடுத்தாலுமே எதுவும் திருப்தி இருந்த மாதிரியே தெரியல.
திருமூலரையா சொல்வார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருட்டாட்டம் போட்டு குருடுங்குழி விழும் ஆரம்பார். எந்த ஒரு இடத்திலும் குருடனுக்கு வழிகாமிக்க முடியாது. ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது சரியான குருவை தேர்ந்தெடுப்பார். தேரான் தெளிவும் தெளிந்தான் கான் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்பார். நம்மளும் நிறைய இடத்துல போயிருக்கிறோம். ஆனால் ஒரு சரியான குரு கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல இடத்துல மூர்த்தி தளம் தீர்த்தி முறையாக ஆடுவோருக்கு ஓம் என்ற ஒரு வார்த்தை சொல்ல நல்லதொரு சத்குரு அமைவார்னு சொல்லுவாங்க. நம்மளும் பல இடத்துல தேடி இருக்கிறோம், பயிற்சிகள் பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம். ஆனால் சரியாக அமைஞ்ச மாதிரி தெரில, திருப்தி அடைஞ்ச மாதிரியே தெரில. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் யூடியூப்பில் ஐயாவை திடீர்னு பார்த்து பயிற்சிக்கு வந்தான். சும்மா விளாட்டாக தான், எல்லா இடத்துக்கும் போகிறோம், அப்படியே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு விளாட்டாக தான் பயிற்சிக்கு சேர்ந்தது. ஆன்மீகம்னா எவ்வளோ நாளும் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஆள் நம்ம நண்பர்கள் ஒரு சில குரூப்பில். அப்போது எப்படியாவது சரி என்ன தான் கிடைக்கி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்த பிறகு தான் தெரியுது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தொட்டு உணர்த்தாத வித்தை சுட்டு போட்டாலும் பலிக்காதும்பாங்க. எந்த ஒரு வித்தையும் தொட்டு உணர்த்தாமல் எந்த வித்தையும் பழக முடியாது. ஐயா என்ன சொன்னார்னா, ஆன்லைன்லேயே பழகிக்கலாம் அப்படின்னாரு. அது எப்படி ஆன்லைனில் சாத்தியம்? ஆன்லைனுங்கிறது இதுவரை நான் யூடியூப்பில் உள்ளது எதுவுமே நம்புறதே கிடையாது நாங்கள். அப்போ எப்படி சாத்தியமாகும்? சரி, இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு ஆன்லைனில் தான் கிளாஸு பழகி நம்ப முடியாத மாற்றங்கள். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா உடல் அளவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக உட்கார்ந்து அப்படி ஓட முடியுது, பறக்க முடியுது, அப்படி பிரிஸ்காக இருக்குது, கண் பார்வை பளிச்சுன்னு இருக்குது. ஒவ்வொரு உடல் அளவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. மனதளவில் பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு அடுத்தது தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். மனதளவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் தீர்க்கமாக எண்ணியாங்க ஏதுவே எண்ணியார் திண்ணியராக பெறின் வள்ளுவர் பேராசான். அந்த ஒவ்வொரு முடிவையும் அப்படி தீர்க்கமாக எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்குது. இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆன்மீக இந்த ஆன்மா பயணம்னு ஆன்மான்னு பார்த்தீங்கன்னா உடல், மனம், ஆன்மா, உயிர் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பல பயிற்சிகள். ஒவ்வொரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சியாக உதாரணத்துக்கு ஹிப்னாட்டிசன் ஒரு பயிற்சின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஹாஸ்டல் ட்ராவல்னு ஒரு பயிற்சின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட போய் பழகுன்னா குறைந்தது 12 வருடம் ஆகும். எனது அனுபவத்தில் நான் பார்த்தது. ஒரு சரக்கலைன்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா குறைந்தது 12 வருடமாகவும். இது உண்மை, சத்தியம். இன்சுலால் ஈரம் அலையடி பரலவம் செல்பொருள் கண்டார்வை சொல்லும் வள்ளுவ பிறந்தவை, இது சத்தியம். ஆனால் வெறும் 3 நாளில் கற்றுக்க முடிஞ்சு எனக்கு நம்பவே முடியல. ஐயா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவார், இந்த வாரம் பயிற்சியை ஒரு வாரம் பண்ணிவிட்டு விட்டுருங்க அப்படின்ட்டுருவார். நாங்களும் எப்படியா ஒரு வாரம் பண்ணிவிட்டு விட்டுட்டா எப்படியா அது சாத்தியமாகும்? அது நம்ம அந்த எடுக்கும் விதம். 99 கழுதைகளை ஒரு சிங்கம் வழி நடத்தினால் 99 கழுதைகளும் சிங்கங்களாக மாறுகின்றன. 99 சிங்கங்களை ஒரு கழுதை வழி நடத்தினால் 99 சிங்கங்களும் கழுதைகளாக மாறுகின்றன. அந்த வழிநடத்தும் விதம், அந்த குரு இந்த திருமூலரை அழகா சொல்ல, உண்டி சுருங்கின் உபாயம் பல உளம்பார். அண்டம் சுருங்கின் அதற்கொரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிரான நிலை பெருமை, கண்டம் கருத்த கபாலி ஆகிறே. ஒரு சரியான குருவால் மட்டும்தான் இப்படி வழிநடத்த முடியும். அதை நான் ஒன்றுமே தெரியாத எண்ணிய பேருக்கு தான் நம்ம ஹெச்சம். படித்த எல்லாரும் பெரிய அறிவாளியும் கிடையாது, படிக்காத எல்லாரும் முட்டாளும் கிடையாது. நம்ம உடல் அளவையும் மனதளவையும் நமக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாட்டினாலே நம்ம ஒரு தகுதி இல்லாத ஆள் தான். அப்போது நம்மளுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்தவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்க வைக்கிறது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். ஒரு குருவால் தான் அது முடியும். நம்மளையும் ஒரு குருவா அவர் இடத்துக்கு ஈக்குவலாக மாற்றும் ஒரு அற்புதமான தன்மை. அதை நான் கண்மணியை பார்த்தேன். இப்போ நான் பயிற்சி எடுத்து ஒரு வாரம் அந்த பயிற்சியை பழகிறோன்னா அதே பயிற்சியை இன்னொருத்தருக்கு செஞ்சு காமிக்கிறோம், இன்னொருத்தருக்கு ஹீலிங் கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு பயிற்சி கொடுக்குறோம். அவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு சிலருக்கெலாம் ஒரு டாஸ்க் ஐயா வச்சார். ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் அந்த அம்மாவுக்கு. அப்போ நான் அந்த ஹீலிங்கை கொடுத்து ஒரு சில இது பயிற்சிகளையும் கொடுத்த விட அந்த அம்மா டப்படி எழும்பி உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் வந்தது. உடனே நம்ப முடியாதது, ஒரு 1/2 பவுன் தங்கத்தை கையில் கொண்டு தந்துட்டாங்க. உடனே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி நம்மளையும் குணப்படுத்த முடிந்து அடுத்தவர்களையும். இந்த சமூகத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு மட்டும் படைக்கப்படவில்லை, இந்த பூமி நமக்கு மட்டும் படைக்கப்படவில்லை. நம்மளை போன்று பல கோடி உயிர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பாக செய்தலில் வேற்றுமையான் வள்ளுவ பெருந்தவை.
பூச்சி புழு எல்லாத்துக்கும் படைக்கப்பட்டது. அப்போ நாமளும் பயனற்று மற்ற உயிர்களையும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குருவால் தான் ஒரு குரு அந்த இடத்துக்கு வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த இடத்துல நம்மளை நிற்க வச்சு அழகு பண்ணி இவ்வளோ அருமையாக பார்த்தது. நம்ம இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் கடைசி நாள் நமக்கு கொடுத்த அந்த தீட்சைங்கிறது நம்பவே முடியாத ஒன்று. நாங்கள் தீட்சையோட நெத்தியில் குத்துவாங்க, தலையில் குத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த தீட்சையே ஒரு பயங்கரமாக அதை பற்றி அதுக்கடுத்து பேசவே முடியல, அதை வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளோ ஒரு அற்புதமானது. இப்படி ஒரு குருவை நேரில் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இதுவரை நம்ம புராணங்களிலும் இதிகாசங்களில் தான் படிச்சிருக்கிறோம். நேரில் ஒருத்தருக்கு இவ்வளோ வித்தை தெரியுமாங்கிறது அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு வித்தை தெரிவதற்கு ஒரு ஜென்மம் பத்தாது. புத்தர் பிரான் சொல்வார், அழகாக சொல்வார், உன் தாய் தந்தைக்கு ஊழியம் செய்ய உனக்கு ஒரு ஜென்மம் பத்தாதும் பாரு. உன்னோட தாய் தந்தைக்கு ஊழியம் பண்ணால் ஒரு வித்தை தான் கிடைக்குமா, ஒரே ஒரு வித்தை தான் கிடைக்குமா, ஒரு ஜென்மம் பத்தாதும் பாரு புத்தர் பிரான். பார்த்தா எதை எடுத்தாலும் வித்தக்காரராக இருக்கார். உனக்கு வருமாங்க, அந்த வருமாங்கிறாங்க, ஹாஸ்டல் ட்ராவல்ங்கிறாங்க, ஹிப்னாட்டிசங்கிறாங்க, ஓட்டோ ஹிப்னாட்டி. ஒரு வித்தை அந்த வித்தையும் எதையுமே அவர் செய்யாமல் நம்மளுக்கு சொல்லி தரல. இதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு எப்படின்னா, எந்த வித்தியை பயிற்சி எடுத்தாலும் இது நான் ஒரு 2000 நேரம் பண்ணியிருக்கிறேன், எப்படியா ஒரு மனிதனால் அது சாத்தியமாகும்? ஒரு பயிற்சியை பழகிறாங்க, இதை நான் 3 மணி நேரம் தினமும் காலையும் மாலையும் செய்து தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி பல கோடி கலைகளை எப்படி ஒரு தனி மனிதரால் சாத்தியமாகும்? ஒரு சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்தி ஆண்டு அனுபவித்து தனக்கும் பிறருக்கும் பயனுள்ள வாழ்வு வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த மனித சமூகத்துக்கு கிடைத்த கடைசி அரிய வாய்ப்பு. இதை நாம் மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி, இது சத்தியம், கடைசி அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் பயன்படுத்திக்கிட்டு பிறருக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. என் பேர் ஜோதி. நான் 64 வயசு பெண். நானும் ஆவடிந்து வந்துட்டு இருக்கிறேன். ஐ ஆம் டச்சிங் வித் அது மாஸ்டர் கூட. எனக்கும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி 2-3 வருஷமாக மாஸ்டரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் மாஸ்டர் கிட்ட கேட்டுக்கினேன். ஐ ஆம் எலிஜிபிள், நான் எலிஜிபிலிட்டி இருக்கா இந்த கிளாஸ்க்கு பிகாஸ் ஆஃப் மை ஏஜ், எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு நீ ஒரு கிளாஸ் இருந்து இப்போ 16 கிளாஸ் வரலாம். ஒரு லைஃப்பும் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே எனக்கு பேக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டு வெரி வெரி டஃப், చాలా டஃப்பாக இருந்தேன். அந்த டஃப் இருந்து வெளியே ஃப்ரீ பேர்டாக நான் வெளியே வந்துட்டேன். மனசுக்குள்ளே எத்தனையோ ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியாக ஹிப்னடைஸ் பண்ணலாம். இந்த லைஃப் சேஞ்சிங் கிளாஸ் ஆனால் ஆக்சுவல் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப மாஸ்டர் ஒரு நாள் ஒன்று சொன்னது வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் அதை எப்படி இது பண்ணி என்னோடய லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு மாஸ்டர் ஒரு நாள் ஒரு க்ஷணம் என்னை பாடியில் இருக்கிற ஒரு செல்லு கூட நான் எப்படி சேஞ்ச் ஆகிட்டேன், எப்படி எந்த அளவுக்கு நான் பிஃபோர் கிளாஸு ஆஃப்டர் கிளாஸு அப்புறம் நான் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டேன். என்னோடய ஆல் திங்ஸ் மைண்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் 64 வருஷத்தில் டார்ஜிலிங் கேண்டான்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் போகாத கோயிலே இல்லை. எல்லா கோயிலில் போய் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கவே இல்லை. அந்த ஹாப்பினஸ் தேடுறதுலையே தான் நான் மாஸ்டர்கிட்ட வந்தேன். ரியலி நவ் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன். என் மனசில் இருக்கிற பாரதெல்லாம் போயிடுச்சு. நான் ஃப்ரீ பேர்டு, ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. எனக்கு இது மேலே மாஸ்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு கிளாஸ் டீஹிப்னடைசேஷன், எல்பிஎல், லாஸ்ட் பர்த்து, எனர்ஜி கொடுக்கறது,
எல்லாமே வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஒன்று ஸ்டெப்பாக எடுத்துன்னு வந்துட்டு இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த செஷன் வந்து எல்லாரும் எடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ மாஸ்டரு அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே. என்னுடைய பெயர் நேசமலர். நான் இங்கே டென்மார்க்கில் இப்போ வசிக்கிறேன். நான் இந்த வகுப்பில் வந்தது நிறைய கிளாஸ்கள் போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் முதல் ஒருக்கா பார்த்து போட்டு எனக்கு ஸ்கூல் இதுகள் எல்லாம் அதுக்கு அந்த அளவுக்கு நான் ஸ்கூல் படிச்சு 9ஆம் வகுப்புகள் எல்லாம் இதென்னையில சின்ன வயசுலயே நான் இங்க வந்தபடியால் அதை எடுக்க முடியுமான்ற ஒரு இது எனக்கு இருந்தது. ஆனால் அதை இப்ப சகோதரியோட கீதா சகோதரியோட கேட்கும்போது அவங்க உங்கள்ட என்ன செய்த நீங்க எழுதுங்கன்ட்டு சொன்னாங்க. அதன்படி நான் போட்டேன். ஆனால் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணி கிளாஸ்ல ஏற்றுக்கொண்டீர்கள். அதுக்கு பிறகு அதை நான் ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் அதுல படிக்கணுமென்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. பின்ன அதால உங்கள்ட கிளாஸ் அந்த யூடியூப்லேயும் இதுகள் பார்த்து நான் உங்கள்ட குரலை ஒரு காலத்துக்கு முதலே கேட்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நினைச்சு நான் அதுல சேர்ந்த பிறகு இந்த கிளாஸ் நீங்கள் எடுத்த விதம் எனக்கு பிடிச்சு கொண்டது. ஏன்னு சொன்னால் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு தரவணும் நினைக்கீங்கள். அதில் உள்ள உண்மைத்தன்மையில நான் புரிஞ்சு கொண்டேன். சில விஷயங்கள் எனக்கு நீங்கள் அதை கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் என்னென்ன எண்ணத்துல எல்லாம் தவறு பண்ணி கொண்டிருக்கிறேன்ன்றதே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இதெல்லாம் தேவையில்லைன்னு, இதெல்லாம் தேவையற்ற ஒன்றுதான், இதுகள்ல நாங்கள் மாட்டுப்படக்கூடாது அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சுது. நிறைய தெளிவுகள் வந்துச்சுது. அதுல இருந்து இவ்வளவுதான், இதெல்லாம் இதுகள்ல எல்லாம் நான் நம்பி இருக்கிறேன் இவ்வளவு காலம் என்று சொல்லி அந்த ஒரு இது வந்துச்சுது எனக்கு. அதுகள்ல எல்லாம் விடுபட்டு இப்ப என்னன்னு சொல்றது, தானே நடந்து கொண்டிருக்குதுன்ற அந்த எண்ணம் தான் எனக்கு வந்துச்சுது. மற்றது நான் கிளாஸ்ல இருக்கும் பொழுது நாங்கள் என்னை தண்ணினாலும் நிறைய கிளாஸ்கள் நான் போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு உங்கள பிடிச்சது எவ்வளவு பொறுமையா அதை நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதை நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்தி அதை தெளிவுபடுத்துறதுல இதாயிருந்தீங்கள். அதுல எனக்கு உங்களை நிறைய பிடிச்சு கொண்டுச்சுது. எல்லாரும் கிளாஸ்ல அவசரப்படுத்துவாங்க, எது கேள்வி கேட்டாலும் ஒரு கேள்வி தான் கேட்கணும், 2 கேள்வி தான் கேட்கணும், அந்த இதுகள் வச்சிருப்பாங்க. ஆனா உங்கள்கிட்ட அந்த இதுகள் எதுவுமே இருக்க இல்லை. எவ்வளவுதான் கேட்டாலும் அதுக்கான பதிலே தந்து கொண்டே இருந்தீங்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் சரி மற்றவங்களுக்கு எனக்கு உதவுற குணம் இருக்கிறபடியால் அதுகளெல்லாம் செய்யலாம் என்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் கொடுத்ததன்படி உங்களோட கிளாஸ்ல இருந்து நான் கற்றுக்கொண்டது, எனக்கும் நான் என்ன வளர்த்தி கொள்ளலாம், மற்றவங்களுக்கும் ஏதாவது உதவி தேவைப்படும் பொழுது நான் அவங்களுக்கும் செய்ய முடியும் என்ற அந்த இது எனக்கு வந்தது. அன்றைக்கு நான் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த இது எனக்கு இருக்குது. இப்ப இந்த டைம்ல எனக்கு எதுவும் ஒன்று தேவையில்லாத மாதிரி தான் இருக்குது மாஸ்டர். என்னன்றது இந்த கிளாஸ் கத்துக்க வந்தீங்கல்ல, கத்துக்க வந்த பிறகு உங்க வாழ்க்கை உங்க புரிதல் எல்லா விஷயத்திலயும் மாறிச்சான்னு கேக்குறேன். புரிதல் எல்லாம் நிறைய மாறி இருக்கு மாஸ்டர். அதுதான் கேக்குறேன். புரிதல் எல்லாம் மாறி இருக்கு. நிறைய இந்த தேடல் என்று போகணுமென்ற அந்த இது இருக்கே இல்லை. இனிமே தேட போகணும், எல்லாத்தையும் அது என்ன இது என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும் அந்த இதுகள் இல்லை இப்ப. ஓகே, நீங்க கொடுத்த ஃபீஸ்க்கு நான் உங்களை கரெக்டா சொல்லி கொடுத்து உங்களை கம்ப்ளீட் பண்ணனா இல்ல என்ன ஏமாத்திட்டனா? இல்ல எங்களுக்கு நீங்கள் தந்த இதுக்கு
நாங்கள் தந்தது பத்தாது என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா அதுக்கு மேலே எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது பெரிய விஷயங்கள் எங்களுக்கு எல்லாமே என்றுதான் சொல்லுவேன். இது நிறைய பேருக்கு போய் சேரணும் என்று நான் நினைக்கிறேன். என்றாதாலே அவங்களோட வாழ்க்கை நிறைய மாறும். என்னன்னு சொன்னா நீங்களும் சின்ன வயசுல இருந்தே நிறைய எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அந்த அளவையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கன்னு தான் சொல்லுவேன். அதை என்னால உணர முடிஞ்சுது. உங்களால நிறைய பேர் பயனடையணும் என்று நான் நெடுகவும் உங்களை நினைச்சு வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். நான் என் பேர் விவேகானந்தன். அந்த மைண்ட் மாஸ்டரி கிளாஸ்ல வந்து அக்டோபர் ஜாயின் பண்ணேன். ஃப்ரம் த டே 1ல இருந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டடான சில பயிற்சியெல்லாம் வந்து இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டடா இல்லாம பாடியும் எவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்கா எப்பவுமே வந்து எனர்ஜியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பாடி ரிலேட்டடாகவும் கொடுத்துருந்தாங்க. மைண்டுன்னா மைண்டு மட்டும் இல்லாம பாடியும் சேர்த்து, பாடியும் எப்படி வச்சுக்கணும், என்ன உணவு நம்ம சாப்பிடணும், அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸும் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. நிறைய, அதாவது இந்த லேகியம் கூட சொல்லலாம். நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்டேட்டுக்கு போறதுக்கு உண்டான லேகியம் விஷயங்களும் இருந்தது. இப்போ உடல், மனம், ஆன்ம சக்தி, கடைசியா முடிச்சது பாத்தீங்கன்னா ஆன்மா எங்க இருக்கு, உயிர் சக்தி எப்படி நம்ம வந்து மேலவங்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் வந்து முடிவடைஞ்சது. இதுல ஹிப்னாட்டிசம்னு ஒண்ணு வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா வந்து எடுத்திருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேபி இந்த மெடிடேஷன்லாம் நான் பண்றதுனால இது எனக்கு ரொம்ப ஜிங்கா இருந்தது. யோகா மெடிடேஷன் லைன்ல தான் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஜிங்க் ஆச்சு. நான் பண்றதே ஒரு ஹிப்னாட்டிசம் மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஒரு மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறதோ, ஒரு யோகா சொல்லி தரதோ, இதுவும் ஒரு மெடிடேஷன், இந்த ஹிப்னாட்டிஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இது கத்துக்கிட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கரியருக்கு. ஓகே, உங்க அப்டேட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்டேட் பண்ண வந்தீங்க, அப்படி அப்டேஷன் எப்படி இருந்தது? அப்டேஷன் தான் அப்ப நல்ல, அதாவது இந்த ஒரு 35,000 40,000 கோர்ஸ் மாதிரியே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது வெளியெல்லாம் போனா கண்டிப்பா ஒரு 1 lakh above அந்த மாதிரி தான் ஆகும் கண்டிப்பா. அது ஒரு காம்போ மாதிரி இருந்தது. நான் இங்க நினைச்சு வந்தது ஒண்ணு, ஒரு காம்போ பேக்கேஜ் மாதிரி இருந்தது. இதுல வந்து மைண்ட் மாஸ்டரி, அதாவது ஒரு மைண்ட்னா என்ன, அந்த மைண்டை எப்படி நம்ம பார்த்துக்கணும், இந்த கான்சியஸ் மைண்ட்னா, சப்கான்சியஸ் மைண்ட்னா, சூப்பர் கான்சியஸ், காஸ்மிக் கான்சியஸ், சுப்ரீம் கான்சியஸ், இந்த மாதிரி மைண்ட்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கு. இதுல எப்படி நம்ம இது பண்ணணும், கடைசி வரைக்கும் இதை எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா, எப்படின்னா ஒரு சில இடத்துல ஒரு நாள் 2 நாள் கிளாஸ் போட்டு அது ஒன்றும் அந்த அளவுக்கு புரியாத மாதிரியே பண்ணுவாங்க. இங்க வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால எல்லாமே புரிஞ்சது, தவிர ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் டைம் இல்லாம போயிடுச்சு. இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு தான் டைம் இல்லாம போயிடுச்சு. ஆனா எல்லாமே அப்படியே மைண்ட்ல தான் இருக்கு. அப்படியே அது எப்போ வேணாலும் நம்ம அதை கனெக்ட் பண்ற மாதிரி தான் எல்லா விஷயமும் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு எல்லா விதத்திலயும் கனெக்ட் ஆச்சு. எனக்கு நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கும் போதும் ஏதோ ஆல்ரெடி வந்து நம்ம ஏதோ ஒரு ஜேர்னில இருந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப எப்படி சொல்றது, அது கனெக்ஷன்ல தான் இருக்கும். அந்த எல்லாருமே ஒரே உயிர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த அந்த ஒரு கான்சியஸ் மைண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, அது ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு லாஸ்ட் கிளாஸ். சார் என் பேர் முகமது சித்திக் சார். நான் உங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் இளங்காக்குறிச்சியில் இருக்கேன் சார். இந்த வீடியோ வந்து வினோதன் சார் வீடியோ வந்து பார்த்து அதுக்கு பிறகு வந்து இதில் வந்து நான் பயிற்சியில் கலந்துக்கிறேன். இது கலந்ததுக்கு அப்புறம் வந்து மனிதனுடைய மனநிலைகளை பற்றி ஒவ்வொன்றும் தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனநிலைகள்னால ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றம் அடையலாம், எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரகமும் தனித்தனியாக பிரித்து காட்டிட்டார். இது மட்டும் இல்லாமல் நோய் வராமல் தடுப்பதுக்கு என்ன வழி அப்படின்னா அந்த மனநிலை தான் முக்கியமாக காரணமாக இருக்குது. அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா மனிதனுக்கு நோயே கிடையாது என்பது உறுதியாக தெளிவுபடுத்திட்டு இருக்காரு.
அதே மாதிரி தொழிலில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய எல்லாத்துக்கும் இந்த மனம் தான் காரணம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரோட கிளாஸில் வந்து எல்லாமே எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக புது புது சொற்களையும் புதுசாக வந்து கற்றுக்கிற முறையாகவே அதை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அவருடைய கிளாஸ் எடுக்கும் போது அந்த பாடி லாங்குவேஜே மாறி அந்த ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்குறாரு. அந்தளவுக்கு வந்து ஒரு அவர்கிட்ட உணர முடியுது என்னால். அந்த கிளாஸ் நல்லா எல்லாமே எனக்கு வந்து கிளாஸ் பூரா எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக இருந்துச்சு. அவரோட நல்ல சந்தோஷமான முறையில் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் உள்ள நம்ம மனசுக்குள்ளே ஈஸியாக நுழையக்கூடிய வாழைப்பழத்தில் ஊசி நுழைச்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அவ்வளோதான், எதுவுமே தெரியாது. நம்ம நீயா இரு நான் மாற்றுறேன் அப்படின்ட்டு அப்படியே மாற்றிட்டாரு. இல்லை, நான் ஏற்கனவே வந்து இந்த பாதையில் கொஞ்சம் இருந்து உங்களுடைய வீடியோவில் பார்த்து தான் நான் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே அதுக்கப்புறம் தெளிவாகிட்டேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தெளிவாகிட்டேன். எந்த விஷயமும் வந்து இதில் வந்து எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவான முறையில் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டேன் சார். சார் வணக்கம், என் பேர் ரேவதி. நான் தர்மபுரியிலேருந்து வரேன். சார். உங்களது ஒரு சில வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேக்கி 4 வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப உங்களது ஒரு சில கிளாஸுங்களாம் அட்டன் பண்ணும் போது எனக்குள்ளே ஒரு சில டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அப்புறம் இந்த மெக்கானிக்கல் கிளாஸில் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என் மைண்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. குழப்பம், பயம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மன தெளிவாகவும் இருக்கேன். எப்படி எவ்வளோ சிக்கலான முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை எப்படி தெளிவாக எடுக்கிறதுன்ற ஒரு சிந்தனை எடுக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் எப்படி வரும்னுட்டு அந்த 3 மாதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அது சரி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் சார். வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து தென்காசியில் இருக்கிறேன். நான் வந்து வர்மக்கலை பண்ணுறேன். நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹிப்னாட்டிசம் வந்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா வர்மக்கலை படிக்கும்போது இந்த ஹிப்னாட்டிஸை பற்றி ரொம்ப பெரிய விஷயமா சொன்னாங்க. அதை வந்து கண்கள் மூலியமாக தான் பயன்படுத்தணும். மதுரையில் ஒரு ஐயா வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்கள வீழ்த்திடுறாங்க அப்படின்னு. இந்த கலைகளை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய தேடல்கள் வச்சுருந்தேன், ஆனால் எங்கேயும் கிடைக்கல. பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சிஸ்டர் மூலியமாக நான் வந்து இந்த சென்னையில் சார் வந்து இப்படி யூடியூப்பில் பார்த்து வினோதன் சார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு உடனே நான் அதை கற்றுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து என் சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இப்போது நான் பாம்பேயில் இருந்ததுனால டைம் கிடைக்கல எனக்கு. இப்போ தென்காசியில் வந்ததுக்கப்புறம் அதே கிளாஸ் திரும்ப வருதுன்னு கேள்விப்பட்டவுடனே நான் கலந்துக்கிட்டேன். பட் நான் முதல்ல சின்ன பிள்ளையிலே ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. என்ன கேள்வினா, உலகத்தில் எல்லாரும் வந்து காமத்தை பற்றி நிறைய தவறான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் இதை பற்றி எந்த ஒரு குருமார்களுமே தெளிவான விளக்கம் இது வரைக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் ஒரு 7 வயசில் நினச்சேன். அந்த 7 வயசுக்கான விடை வந்து எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா இந்த கிளாஸில் கிடச்சிது. இது வரைக்கும் எந்த குருவுமே இப்படி ஒரு விளக்கம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு காம உணர்வை வச்சு எவ்வளோ விஷயங்களை நம்ம செய்யலாம், நம்மளோட உடம்புக்குள்ளேயும் செய்யலாம், மனசில் அதில் எவ்வளோ விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியும்னு சொன்ன ஒரே குரு இவர் தான் எனக்கு தெரிஞ்சு. இது எந்த ஒரு அம்மாவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு அப்பாவும் சரி, எந்த குருவும் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததில்லை. அதை ஃபஸ்ட் டைமாக இந்த விளக்கத்தை நான் கேட்டது எனக்கு உண்மையிலே அன்னைக்கு ரொம்ப கண்ணீராக வந்தது. எனக்கு உறக்கமே வரலை. இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்ததை நினச்சேன். நான் ரொம்ப வியந்தது அந்த ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் ஹிப்னாட்டிசம்னா அடுத்தவங்களை மட்டும்தான் ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். செல்ஃபாக வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து முறையாக நான் இந்த ஹிப்னாட்டிசம் கிளாஸில் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தீட்சைன்னா நானும் நிறைய இடத்துல தீட்சைக்கெலாம் போயிருக்கேன். நிறைய இடங்களில் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 1-2 இல்லை நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கிளாஸில் முதல்ல பார்க்கும்போது என்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கும் நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா ஆன்மாவை பற்றின நிறைய கேள்விகள்லாம் எனக்கும் இருந்தது. உண்மையா இது பொய்யா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தாலும் இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்ட அனுபவங்கள் வந்து ரொம்ப நிறைய. இந்த காமம் மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிளாஸில் வந்து இருக்குது. தீட்சை இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது பார்த்தா அவர் சொல்லி கொடுத்த அந்த ஏகாதி இப்போ நம்ம பண்ணோமே ஒரு பயிற்சி, இது வந்து நான் ரொம்ப வருஷமாக மெடிடேஷன் பண்ணுறேன். ஆனால் என்னால் ஏன் போக முடியல, என்னால் ஏன் சமாதி அடைய முடியல, நான் பல வருஷம் வந்து கேள்வி எனக்குள்ளே கேட்டிருக்கேன். எந்த குருவும் ஏன் அதை சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் அந்த எனர்ஜி ஹெவியாகிறதையும் நம்மளால் நினச்சா சமாதி போக முடியும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் இப்போ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாய்ப்பை கொடுத்த வினோதன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆன்மாக்கள் பற்றின நிறைய விஷயம் போது நான் கேட்டேன்,
என்னதான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன், நீ எப்போ பார்த்தாலும் தியானம்னு சொல்ற, நீ அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணி கவனி அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நிறைய உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இவன் சொன்னா, சார் சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எப்பொழுதுமே சித்தர்களோட வழிபாட்டில் எனக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை உண்டு. ஆனால் இவ தான் சொன்னா சாரோட எல்லா விஷயங்களும் ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு எனக்கு நிறைய விளக்கம் என்னை விட அதிகமாக கொடுத்தது இவ தான். ஆனால் பேசுறதுக்கு வெக்கப்படுறா. ஆனால் நிறைய ஆர்கியூமெண்ட் இவ உங்களுக்காக என்கிட்ட பண்ணியிருக்கிறான். எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் இதை வந்திருக்கு. இவ என்னன்னா பேச மாட்டா, ஹீலர். ஆனால் நாங்கள் 3 பேருமே கிளாஸ் முடிஞ்சதும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்போ நீ என்ன ஃபீல் பண்ணோன்னா அவளோட அனுபவம் முற்றிலும் உங்களுக்கு சார்ந்ததாக இருக்கும். நானே இவ்வளோ சில விஷயங்களை கருத்தை சொல்லும்போது இதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவளுக்கு குரு மீதான எந்த நம்பிக்கையும் கிடையாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து குரு மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவங்க சொல்கிறது கரெக்டு, நம்மளே குருவாக முடியும், சார் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு எங்களுக்குள்ள உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசும்போது நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அப்போ நான் இந்த காமத்து அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் குருவே இருக்குன்னு நமக்கே தெரிஞ்சுக்கும் போது எதுக்கு குருங்கிற ஒரு क्वेश्चन மார்க் வந்தது. அப்புறம் நான் அந்த காமத்தை பத்தி பேசும்போது இவங்க 2 பேரும் சொன்னாங்க, நீ எப்படி நான் பாயிண்ட்ஸ் எப்படி இதை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா, உண்மையிலேயே நான் சின்ன பிள்ளையில அதை உணர்ந்திருக்கேன். யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விளக்கம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாஸ்டர். உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட நான் போட்டேன் அன்னைக்கு. எனக்கு இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது கிடையாது. ஆனா இந்த இதுல நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ் நீங்க சின்ன வயசுல இருப்பாங்க அந்த டீனேஜ் பசங்களுக்காக இந்த ஒரு கிளாஸ் எடுக்கலாம். நான் என் பையன் உங்க கிளாஸ்க்கு அனுப்பணும்னு வச்சிருக்கேன் மாஸ்டர். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல அந்த புரிதல் இந்த காலத்திலோட ஜெனரேஷனுக்கு இல்ல. ஏன்னா நான் சின்ன குழந்தையில நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்ப பாதிக்கும் போது என்னோட பசங்களுக்கு நான் எந்த படம் பார்த்தாலும் சரி, எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்கள நான் முன்னாடி வச்சுப்பேன். ஆனா என்னதான் தாய் சொல்லி கொடுத்தாலும் ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கிற இந்த விஷயத்த குழந்தைங்களுக்கு அம்மா சொன்னா புரியுமான்னு எனக்கு தெரியல. என் பையன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், இந்த ஒரு விஷயத்துக்காகவாது வினோதன் சார்கிட்ட உன்னை கிளாஸுக்கு அனுப்பணும்னு. நான் அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு பெண்ணா ஒரு ஆண் கிட்ட இருந்து கிடைக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம், ஒரு பொக்கிஷன் இது மாஸ்டர். நான் என் வாழ்க்கையில உணர்ந்தது. ரொம்ப நன்றி மாஸ்டர். இல்லை மாஸ்டர், நிறைய பேர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக எதுவும் போயிருக்கேன். பட் எல்லாரும் மணி மைண்டடாக தான் இருந்திருப்பாங்க. ப்ளஸ் பார்ஷியாலிட்டி நிறைய கிளாஸஸில் நடக்கும். பட் அது எதுவுமே நான் இங்கே ஃபீல் பண்ணது இல்லை. ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. அது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக பார்க்குறேன் மாஸ்டர். வணக்கம், என் பேர் ராதா. திருத்தணி பக்கத்தில் அம்மையாக இருப்போம். கோவிட் டைம்லேயே சாரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன். பார்க்கும்போது கொஞ்ச நாள் தொடர்ந்து பார்த்துனே வரும்போது இவர் என்ன மாயாஜாலகாரம் மாதிரி இருக்கிறான், எதுக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி விடல, அவர் கான்டாக்ட் மறுபடியும் தொடருது. 2022, 23, 24 என்னோடய சிஸ்டர் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஆண் ஏஞ்சலோடவே கனெக்ட் ஆகிட்டாங்க. இவர் எவ்வளோ கனெக்ட் ஆகினாரே இல்லையா, அவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப தொந்தரவாக இருக்கிறதுனால ஏஞ்சலோட பேச ஆரம்பித்து அவங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. அவங்க அப்புறமா அவங்க தான் ஜாயின் பண்ணுறதா இருந்தது கிளாஸில். அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால அந்த டைம் ஒரு நாள் லீஸர்ன்றதுனால அவங்களால கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. நான் கிளாஸ் தொடர வேண்டியதாக போயிடுச்சு. ஹிப்னோ தெரப்பி மூலமா அந்த டீனேஜில் இருக்கிற பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பெரிய பிரச்சனையே சொசைட்டிக்கு அந்த டீனேஜில் இருக்கிற பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டா பிரச்சனையிலிருந்து என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட இருக்கிற தொந்தரவுகளில் பாதி குறைஞ்சி போய்டும். பிரச்சனையே சின்ன வயசில் தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த விஷயம் எல்லாம் சொசைட்டிக்கு போய் சேர வேண்டிய விஷயம் இல்லையா? அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லினே போகலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீடியோ தனியாக சென்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை 2 வார்த்தை பேசிட்டு போங்கன்னு சொன்னதுனால சாருக்காக சார் நிறைய உதவி. அதாவது இந்த என்ன சொல்கிறது, தத்துவங்கள் யாருனாலும் பேசிடலாம், அப்புறம் தேவைப்பட்ட கருத்துக்கள் யாருனாலும் பேசிடலாம். எல்லா கருத்தும் போய் எல்லாரையும் போய் சேர்றதில்லை, எல்லா தத்துவமும் எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள சாதாரணமாக நான் கூட அவரை போல தான், நான் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாமல் ஒன்று ஏற்றுக்கவே மாட்டேன். அட நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் பழகுது அப்படின்ட்டு இன்னும் அவர் கூட பழகும் போது தான் தெரியுது. ஒருத்தர் கூட பழகுனா தான் நமக்கான கருத்து எவ்வளோ இருக்குது அவங்கக்கிட்ட, நம்மளை தாண்டின கருத்துக்கள் எவ்வளோ இருக்குதுன்றத பழகும் போது மட்டும்தான் தெரிய முடியும் சார். ஒரு அப்பியரன்ஸ் வச்சு ஒருத்தரை எடை போடவே முடியாதுன்றதுக்கு ஒரு முதன்மையான ஆதாரமாக அவரை சொல்லலாம். நன்றி. வணக்கம் சார், என் பேர் முருகானந்தம்.
ஆழ்வார் திருநகர்லேருந்து வரேன், சென்னை ஆழ்வார் திருநகர்லேருந்து. நான் வந்து ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு. இதுக்கு முன்னாடி என்னதுன்னா, அதுக்கப்புறம் அக்குபஞ்சரிஸ்ட் அந்த இதில் வந்து நான் ரொம்ப ஒரு 2-3 கிளாஸ் இது பண்ணி அதில் வந்து பெரிய லெவலில் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு குருஜி ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயங்களில் வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தேடுதலில் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட 2008 இருந்து இப்போ வினோதன் சார் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தேடுதல்லாம் நிறைய இருந்தது. ஒவ்வொரு தேடுதல்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருந்தது. என்னதுன்னா, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக ஏமாத்துகிற ஒரு விஷயங்கள், வித்தை காமிக்கிறது, சித்து விளையாட்டு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருந்தது. நான் எனக்கு ஒரு விஷயங்களுக்கு மேலே வந்து என்ன எப்படி இது சித்து விளையாட்டு வந்து இந்த காலத்துலலாம் வந்து பொருந்துமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருந்தது. அப்போ வினோதன் சார்கிட்ட வந்து நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அதுதானே சார், இன்னும் ஒரு 3 செஷன் வரையும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கே எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 7th செஷன் எடுத்தார். 7th செஷனில் ஒரு பயங்கர ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஒரே நாளில் மொத்தத்தையும் உடைச்சிட்டாரு. அப்புறம் இதில் அதுக்கப்புறம் விஷயங்கள்லாம் நிறைய புரிஞ்சுது எனக்கு. மனம்னா என்ன, அப்புறம் வந்து நிறைய நம்பிக்கை அற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, அது நம்மக்கிட்டையும் இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்போ உணர்ந்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு விதி, மதி, கதி இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இது நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சொன்னார் வினோதன் சார்னா, மதியெலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கதியும் கிடையாது, விதியும் கிடையாது, கர்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டார் ஒரு வழியாக. எங்களுக்கு பயங்கர ஷாக். அதில் இது என்ன ஒரு விஷயம்னா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட், இந்த போன் வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ என் பொண்ணு வந்து கேட்குறா, ஆக்சிடெண்ட் அப்போ என்ன ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது கேட்குறேன், நம்ம யாருக்குப்பா என்னப்பா கெடுதல் பண்ணோம், நம்மளுக்கே அந்த மாதிரி ஃப்ராக்சர்லாம் ஆகுது. அந்த கிளாஸு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. என்னதுன்னா, இந்த கர்மாலாம் எதுவும் கிடையாது, இதெல்லாம் விதியெல்லாம் எதுவும் கிடையாது, அன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கினீங்கன்னா அது வந்து உங்களை கஷ்டப்படுத்தும். மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்ற ஒரு விஷயத்த இவர் மூலிமா நான் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட நான் ஈஸியாக சொல்கிறேன், இது வந்து தற்செயல் நிகழ்வு. வண்டி நான் உட்காந்துட்டு போகிறேன், பின்னாடி என் பொண்ணு ஓட்டிகிட்டு போகிறா வண்டியை. ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து டக்குன்னு தட்டி விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் சம்திங், அதெல்லாம் ஒரு நிகழ்வு. சரிம்மா, நம்மளுக்கு ஏதோ ஒரு கெட்டது நீ சொல்கிற மாதிரியே கூட வச்சுக்கலாம், கெட்டது நம்ம எதுவும் பண்ணலை, தலைக்கு வந்து கையோடு போயிடுச்சுன்னு நினச்சிக்கேன், அது மாதிரி கூட நினச்சிக்கமா அப்படின்னா, அது ரொம்ப நாளாக அந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டே இருந்தது மனசளவில். சார் வந்து வினோதன் சார் வந்து ரொம்ப அதுக்கு விளக்கத்தெல்லாம் ரொம்ப துல்லியமாக கொடுத்தாரு. மனம்னா என்ன, மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, இதை வச்சு ஒரு மனதால் குணப்படுத்த முடியுமா ஒரு மனுஷனுக்கு? நம்ம மெரிடியன் சேனல் ஆக்கிக்கலாமா? அப்போ மனம் சார்ந்த ஒரு விஷயங்கள் தானே இதில் வந்து ஈடுபடுது. அப்போ இது என்ன சார், அது ஆன்மீகத்துக்குள்ளே உள்ள ஈடுபாடு என்னது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இது எல்லாமே மனம் தான் சார். இது எல்லாமே மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம செயல்பாட்டாக கொண்டு வரோம். அப்போ அது அந்த நிகழ்ச்சி என்னது சார் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு மனம் தான். அப்புறம் மனம்னு உள்ள என்ட்ராகி மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு விஷயங்களுக்குள்ளே போகும்போது தான் தெரியுது, அந்த மனசை வந்து 5 விதமாக பிரித்து சொன்னார். அது நான் கொஞ்சம் லாஸ்ட்டு செஷனில் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. வினோதன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோதான் சார் நம்மளுடைய இது. என் பேர் டில்லி பாபு, நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நான் ரயில்வேஸில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கேன். வினோதன் மாஸ்டர் வந்து நான் நிறைய வந்து கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போது வினோதன் மாஸ்டரோட வீடியோ பார்த்தேன், அதாவது ஹிப்னாசிஸ் பற்றி நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சரி இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது. ஸோ நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் ஒரு நாள் வந்து பார்த்தேன், என் கூட ஜோதி மேடமும் வந்து பார்த்தாங்க. அவர் சொன்னார், ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா வச்சு நீங்கள் லைஃப்பை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அவரை நம்பி பிளைண்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் போச்சு. ஒரு 1லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போனார். இருந்தாலும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து ரிசல்ட் வந்தால் நம்ம கண்ணு முடியும் நம்ப முடியும்.
ஸோ அவரோட ஹெல்ப்பு எனக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகும் தேவைப்படுது. ரெண்டாவது ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு, இல்லை சார் சொன்ன மாதிரி ஒரு நம்ம இந்த கிளாஸில் வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமையணும். ஸோ அது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் டேலண்ட்டை பற்றி நம்மளுக்கு சொல்லலை, இன்னும் நம்ம என்ன டேலண்ட்டு அந்த நோட்ஸ் பார்த்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஒரு நெட்வொர்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி நான் கமர்ஷியல் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே. அதேமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலகத்தில் எப்படி ஏமாத்துறாங்கன்னா இங்கே வந்து கற்றுக்கலாம். ஹோல்சேல் டீலிங் மாதிரி இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ ஏன்னா அவர் உண்மையை சொல்லிட்டார், இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு அந்த 7வது கிளாஸ் ஒரு வாரி சொல்லலாம், அதை நான் அனலைஸ் பண்ணுவேன், இது உண்மையா பொய்யான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே போகும். அப்புறம் கீதா மேடம் தான் அப்பப்போ மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களும் டே அண்ட் நைட்டு மெசேஜ், ட்ரெயினில் போக சொல்ல மெசேஜ், ஈவினிங் சொல்ல மெசேஜ். 3 நாள் கன்னியாகுமரி, 2 நாள் தமிழ், 3 நாள் கேரளாவில் இருப்பேன், 2 நாள் தமிழ்நாட்டில் இருப்பேன். ஸோ அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் இந்த கிளாஸ் ஓரளவுக்கு போச்சு. வேறு என்ன சொல்கிறது, இந்த இன்றைக்கி ஒரு வாசிய கும்பத்தி எடுத்து எனக்கு அனுபவம் இருக்குது, முன்னாடியே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிரச்சனை இல்லை. 2வது கிளாஸ், ஸோ லாஸ்ட் கிளாஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு 1/2 hour ஒரு மாதிரியே இருந்தது எனக்கு. அப்புறம் நார்மலைஸ் ஆகிட்டேன். ஸோ இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஏன்னா இது ஒரு ஆரம்பம் தான், அது தலை படத்தில் சொல்ல மாதிரி ஜஸ்ட் பிகினிங் தான். ஸோ இன்னும் முடியல, பார்ட் 2 இருக்குது. பார்ட் 2ல் எல்லோரும் ஒன்றா பயணிப்போம். தேங்க்யூ சார். கூட அடிக்கடி மெசேஜ் பண்ணுவேன் அவருக்கு, அவரும் பொறுமையாக பதில் சொல்லுவார். சார் நீ வந்து பிரச்சனையில் வெளியே வரணும்னு சொல்லுவார். இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு நான் ரீச் ஆகலை, இன்னும் சாரோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. I'm Indra from Salem. I'm a Reiki healer and I was working as a teacher. நான் வந்து வினோதன் மாஸ்டரோட வீடியோ வந்து 3 years-ஆக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ரேக்கியில் கற்றுக்கிட்ட விஷயத்தில் வந்து அட்வான்ஸாக ஏதாவது இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற என்னோட தேடல் அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து வினோதனோட அந்த சாரோட கிளாஸ் வந்து ஒரு தடவையாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால் எந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த இன்னர் மெக்கானிசம் ஆடு பார்த்தோன்னே மேம்க்கு கால் பண்ணி நான் கேட்டேன், மேம் இது எதை பற்றி அப்படின்னு. ஹீலிங் ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க. சரி ரேக்கிக்கு அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மாஸ்டரோட ட்ராவல் பண்ணும்போது இந்த 4 months வந்து என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேடல் இருக்கோ அது அனைத்துக்கும் ஒரு விட கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து யோகாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 2-3 யோகா நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் வாசி யோகா கற்றுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அது வந்து இந்த கிளாஸ் மூலிமா என்னோடய ஆசை நிறைவேறிருக்கு. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டான ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் சார் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து வீக்லி நடத்தும் போது ஒரு கிளாஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்னோடய தேவைகள் என்னவோ அதை நான் வந்து அவர் சொல்லி கொடுத்த அந்த 5 கான்ஷியஸை பற்றி நான் அப்ளை பண்ணும் போது எனக்கு அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம எல்லா டிசீஸ்க்கும் நம்ம வந்து மெடிசன் இருக்குது. ஆனால் நம்மளோட மனசை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் மெடிசன் கிடையாது. அந்த மனசை பற்றி நாம் அறிஞ்சால் மட்டும்தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது வந்து மாஸ்டர் மூலிமா எனக்கு கிடச்சிது. அப்போ வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் சப்கான்ஷியஸை பற்றி. ஆனால் அந்த வீடியோவில் எனக்கு எதுவும் புரியல. அந்த ஒரு கான்ஷியஸை பற்றியும் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு நல்லா ஆழமாக புரிஞ்சுது. அப்புறம் எனக்கு வந்து கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றின விளக்கமெல்லாம் சார் கொடுத்தாரு. இப்போ வந்து இந்த சூப்பர் கான்ஷியஸு, சுப்ரீம் கான்ஷியஸ், காஸ்மிக் கான்ஷியஸை பற்றி அவர் சொல்லும் போது அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணி என்னோடய லைஃப்பை எப்படி நான் டெவலப் பண்ணிக்கணுங்கிற ஒரு அறிவு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. சாருக்கு நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது என்னோடய காட்ஸ் கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். லைஃப் லாங் இனிமேல் சாரோட என்னோடய ஜேர்னி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் செந்தில்குமார். நான் பெங்களூர்லேருந்து வரேன். நான் பேசிக்கலி ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ ஹிப்னாசிஸ் கற்றுக்கணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ வினோதன் மாஸ்டருடைய வீடியோஸ் பார்த்தேன், கிளாஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த ஒரு லைன் பார்த்தா, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. ஸோ இந்த கோட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹிப்னாசிஸ் கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம். சரி, ரெண்டுமே சேர்ந்தது. விசாரித்தேன். சரி, என்ன டீட்டெயிலாம் கேட்கல, கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்தா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நம்ம இத்தனை வருஷமாக நம்ம என்னென்ன கற்றுட்ருக்கோம், என்னென்ன தெரிஞ்சிருக்கோமோ ஒவ்வொரு வாரம் பார்த்தா அதோடைய வடிவம் மாதிரி இருக்கும், புதுசாக புரிதல் இருக்கும். ஒரு மாஸ்டர் கிட்ட இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்க முடியுமா? இப்போ ஒரு கிளாஸ் போனோன்னா ஒரு விதமான விஷயங்கள்லாம் கற்றுட்டு இருப்போம். இங்கே வந்தோன்னா ஒரு பல டைமென்ஷன்ஸ், அது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும் இல்லை சயின்டிஃபிக்கலாக இருக்கட்டும், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவைக்கூடிய ஒரு இது. ஒவ்வொருத்தரும் கற்றுக்கூடிய, கண்டிப்பாக சேர்ந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் இது கண்டிப்பாக ஒரு
இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம் நிறைய விஷயத்தில். அந்த இதுலேருந்து புரிதல் வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து எவ்வளோ என்ஜாய், ஓகே இன்றைக்கி நம்ம இதை கற்றுட்ருக்கோம், இந்த விஷயம் தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதல், புது புது விஷயங்கள் தெரியும் போது மனசு சந்தோஷமாக இருக்கும். இப்போது கிளாஸ் முடியுன்றது ஒரு விதமான ஒரு வருத்தம், அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் கொடுத்த பயிற்சிகளும் அதுவும் ட்ரை பண்ணி இனிமேல் அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் அந்த ஒரு ஃபீல் ஆல்வேஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்றது. ஸோ இட் வாஸ் கிரேட். இது மாதிரி ஒரு மாஸ்டர் கிடச்சதுக்கு. அவர் பார்த்தா ஒரு குரு, இது வரைக்கும் பார்த்தோன்னா குரு வந்து அவங்க நமக்கு என்ன சிஸ்டனுக்கு என்ன தேவையோ தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் மாஸ்டர் அப்படி இல்லை. நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை எத்தனையும் உனக்கு சொல்லித்தரேன், இதை வச்சு நீ பொழிச்சிக்கோ, இல்லை நல்லபடியாக வந்துக்கோ, ஒரு லைஃப்பை நல்லபடியாக மாற்றிக்கோ அப்படின்ற ஒரு உண்மையான உணர்வோடு நமக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் புரிகிற வரைக்கும் இதை கிளியராக சொல்லிக் கொடுத்து, என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி தெரியுதா புரியுதான்னு முடிச்சுட்டு தான் அந்த இடத்துலேருந்து போவாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ஒவ்வொரு செஷனும் வந்து வெரி எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட், யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் சேஞ்சிங் திங். அண்ட் அந்த பேர் லைஃப் சேஞ்சிங் அகாடமி தான். ஸோ இட் ஹெல்ப் மீ லாட். அண்ட் மேபி போக போக நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் என் லைஃப்பில், அதை பொறுத்து இன்னும் லைஃப்பை பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் வினோத் சாருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் டீச்சிங்ஸ் அண்ட் ஆல் த லேர்னிங்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. என் பேர் கோமதி. நான் கோயம்புத்தூர். ப்ரீவியஸாக கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் தான் நான் இவங்களோட யூடியூப் சேனல் பார்த்தேன். 2024 தான் பார்த்தேன். நான் அந்த இயர் வந்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு வந்துட்டு நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்துட்டு இப்போது இந்த 101 பேட்சில் தான் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ என்னோடய கோல் வந்துட்டு இந்த கிளாஸோட கான்செப்ட் தான், நினச்சதை அடையணுன்ற கோலு. நான் யூஸ்வலி வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த டைமில் அது கிடைக்கும், ஆனால் அது வந்து நிரந்தரமாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேயே இருந்துகிட்டு இருக்கும்போது, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ அதுக்கு வந்துட்டு அடுத்த ஹையர் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட வீடியோ எனக்கு ரொம்ப வந்துட்டு கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. மோட்டிவேஷன் சொல்ல மாட்டேன், இது என்னென்னா ஒரு ப்ரூஃபபிளாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் இந்த கிளாஸை வந்து கன்ஃபார்மாக வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லி எல்லா கிளாஸையும் வந்துட்டு பார்த்து வந்துட்டு அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த கிளாஸில் வந்து 17 கிளாஸஸ் கிட்டே வந்து கிடச்சிது. அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நினச்சதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கிளாஸை அட்டன் பண்ணேன். ஆனால் நான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எவ்வளோ வந்துட்டு இல்யூஷனில் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கிளாஸும் எனக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து நிறைய இல்யூஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவ்வளோக்கும் அழுக வரல. சீரியஸ்லி வந்துட்டு அழுகிறது, ரொம்ப அப்செட்டாக இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்டு செகண்ட் திங்க்கு வந்துட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, ஒரு ட்ரூ லவ் அப்படின்னா வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்களோட நம்ம இருக்கமோ இல்லையோ, ஆனால் அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கான நல்லதையும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரௌண்டிங்கை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவோம் இல்லையா. ஸோ அது வந்து குரு கிட்ட தான் நான் 100% பார்த்தேன். பி ஹானஸ்ட்லி என் அம்மா அப்பாட்ட கூட நான் வந்துட்டு அதை வந்து இவ்வளோ இயர்ஸ் வந்து என்னால் வந்து கெயின் பண்ண முடியல. ஆனால் வந்து ஒரு ட்ரூவாக ஒரு குரு வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் ஹெல்ப்பாக இருக்கணும்னா என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு இது நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நாளைக்கு என்ன வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க, அவங்களே அவங்க லைஃப் பார்த்துப்பாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஹானஸ்டான ஒரு குரு என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாரோ அது எல்லாமே வந்து அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸோடு கொடுத்துட்டு போனார். அண்ட் இங்கேருந்து அத்தனை பேருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ஹிப்னாசிஸ்னா என்ன, நம்ம ஒருத்தங்க கிட்ட வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்க வந்து அப்படி யாருமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கோலாக இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த்னு இருக்கணும்னு எல்லா கேரக்டர்ஸும் இருந்தாங்க. ஈவன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளோ சூப்பர் கேரக்டர்ஸாக இருந்தாங்க. தென் வந்துட்டு எனக்கு மென்டலி வந்து இப்போது சேசிங்கிற கான்செப்டே என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அடையணுங்கிற ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்துட்டு அந்த அடையிறதுங்கிறது வந்து ஒரு சேசிங்காக இருக்கக்கூடாது, அது ஒரு
லவ்வோடு மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து எதையுமே நம்ம துரத்தி போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப 100% வந்து கொடுத்துச்சு. என் மென்டல் ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது. நான் நினச்சதை அடையிறதுக்கு முன்னாடி வந்து அந்த இல்யூஷன்லேருந்து நான் வெளியே வந்து இருக்கணும். எப்போவுமே இல்யூஷனுக்குள்ளார நான் இந்த காரணத்துக்கு கொண்டு போய் என் மென்டல் ஹெல்த் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு கிளாஸுமே எனக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமையில நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்கு இந்த கிளாஸு. ஸோ இந்த கிளாஸுக்கு வந்துட்டு என்னை வந்துட்டு கனெக்ட் பண்ணி விட்ட நேச்சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வினோதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. என் நேம் முகமது ரிஸ்வான். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் ஐடி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் கன்சல்டன்சி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் லைஃப்பில் ஒரு சர்ச்சிங் இருக்கும், எனக்கும் அதே மாதிரி ஒரு சர்ச்சிங். அந்த சர்ச்சிங்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கோவிட் டைமில் யூடியூப்பில் பார்த்து சில வீடியோஸ் பார்த்து தான் சாருடைய முத்ராஸை பற்றி எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டுச்சு. அந்த முத்ராஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு சாருடைய வீடியோஸ் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து டைரெக்டாக மீட் பண்ணேன். மீட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கிளாஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னாக்க, கர்வம் இல்லாத குரு அப்படின்னு சொன்னால் அவரை சொல்லலாம். ஏன்னா ஒரு குருன்ற பொசிஷன் வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு கர்வம் வந்துடும். அவங்க சர்க்கஸ்டிக்காக இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கனாக்கா அதுக்கு சர்க்கஸ்டிக்காக ரிப்ளை பண்ணுறது, இல்லைனாக்கா அதை தாண்டி போயிடுறது அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் அந்த கிளாரிட்டி கொடுக்குறதுல மாஸ்டர் மிஞ்சி யாரும் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், நிறைய பேர்கிட்ட மீட்டிங், நிறைய பேர்கிட்ட பழகிருக்கோம் இல்லையா. அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய விதங்கள் டிஃப்ரெண்ட் படும். ஸோ மாஸ்டர்கிட்ட வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டாக நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ரெண்டாவது வந்து லைஃப்பில் நான் பிஸ்னஸ் நிறையா பண்ணாலும் டிசிஷன் எடுக்கிறதுல நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய டிசிஷனில் எப்போயுமே நான் மிஸ்டேக் எடுத்தது இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே எவ்வளோ ஒரு லாஸ் ஆனாலும் ரைட்டு, அது எவ்வளோ ப்ராஃபிட் ஆனாலும் ரைட்டு, அதை கரெக்டாக ஒரு ஸ்டெபிளைஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த விஷயங்கள் வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. தேர்ட் திங் வந்து பார்த்திங்கனாக்கா, இது வந்து ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். பட் ஆனால் இது ஆன்மீகம்ன்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது ஆன்மீகத்தை தாண்டி ஒரு ஏதோ ஒரு விஷயம், அது என்னன்றது எனக்கு புரியல. ஆனால் வந்து என்னன்னாக்கா, ஆன்மீகத்தை தாண்டி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு முறையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்குது. அதை வந்து குரு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சில கிளாஸஸ் இருக்குது, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம். கற்றுக்கிறதுக்கு அவர் ஒரு லிமிட்டே இல்லை. எதை பற்றி பேசினாலும் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறார் அவர். அந்த மாதிரி ஆட்களை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற நான் பழகின இந்த சொசைட்டியில் அவங்க ஒன்று ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னாக்கா அதை தாண்டி போயிடுவாங்க, இல்லைனாக்கா அதை பற்றி இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அந்த விஷயத்துக்கு கிளாரிட்டியாக நம்மளுக்கு புரிகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நான் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. குட் ஈவினிங். என் பேர் யாழினி. நான் ஈரோட்லேருந்து வரேன். ஆர்கியாலஜி படிச்சுட்ருக்கேன் இப்போது. நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கு பேசிக் காரணம் நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து என்னோடய லைஃப்னால் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஒரு குத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போது ஒரு லைஃப்னால் ஒரு கேம் மாதிரினா அந்த கேமை நான் ஏன் விளையாடுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அந்த கேமை விளையாடுறேன். ஒரு ரீசனே இல்லாமல், ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாமல் நான் பாட்டுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் சந்தோஷப்படணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வி வந்து என்னை போட்டு ஒரு தாகம் மாதிரி போட்டு இது பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து சரி ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாஸ்டரோட கிளாஸ்லாம் நான் பார்த்தேன், யூடியூப்லாம் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அப்போ வந்து சேரலாமா வேணாமா, செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு. சரி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி போட்டு எனக்கு எப்போனா எனக்கு இந்த 10th கிளாஸ் சூப்பர் கான்ஷியஸ் பற்றி எடுக்கும்போது தான் எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்துருக்கலாம், இத்தனை இதாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து சூப்பர் கான்ஷியஸை பற்றி அவங்க சொல்ல தான் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சூப்பர் கான்ஷியஸ் வந்து நிறையா
கைட் பண்ணியிருக்கு. நான் தான் வந்து நம்ம சப்கான்ஷியஸும் கான்ஷியஸும் பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு நான் தான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த கிளாஸை முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கிறதுமே எனக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்யூஷன் உள்ளேருந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு, நீ முன்னாடியே ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிகிட்டே இருந்துச்சு. நான் தான் தேவையில்லாமல் தள்ளி போட்டேன், அதனால நிறையா லூஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரிலாம் எனக்கு நிறைய ஃபீல் ஆச்சு. அந்த 10th கிளாஸில் தான் அடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு தோளில் இருக்கிற ஒரு சுமையவே கழட்டி தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அன்பு மட்டும் செலுத்தும் போது ஆமாம் கரெக்ட் இல்லை, நான் ஏன் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பேரண்ட்ஸ்கிட்டையுமே நான் ஏன் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும், நான் லவ் மட்டும் வச்சுட்டு போகிறேனே, அவங்க பண்ணுறது பண்ணட்டும், அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து அப்படியே உண்மையாலுமே அப்படியே ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி கீழே போட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஜிப்ரிஷ் கிளாஸ் அப்போது இது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சும்போது எனக்கு வந்து என்ன வளர்கிற மாதிரி இருக்கே, இதுலேருந்து எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் எல்லா டிவிலாம் சத்தமாக வச்சுட்டு காதை பற்றிட்டு நான் பாட்டுக்கு சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 20 நிமிஷம் யாருக்கும் வெளில கேட்டுறக்கூடாது, மந்திரம் ஓதுறான்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காலையில் செய்கிற அந்த மேக்னெட்டிக் எக்ஸசைஸோட இது 3 மடங்கு எனக்கு உள்ள ஒரு மாதிரி அப்படியே வைப்ரேஷன் ஒரு 5 நிமிஷத்துலேயே அப்படியே கிடுகிடுன்னு ஒரு மாதிரி வைப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நிறைய ஆன்சர் வந்து எனக்கு ஒரு மீனிங்காக கிடைக்கல. ஆனால் ஒரு 2-3 வார்த்தைகள் வந்து திருப்பி அதே வார்த்தைகள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த 2-3 வார்த்தைகள் திருப்பி வந்துச்சு. அதுக்கு இன்னும் என்னால் மீனிங் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் சீக்கிரமாக பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர். ஓகே, என் பேர் ரத்ன செல்வம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு சாரோட கிளாஸ் வந்து அக்கல்ட்டு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஆன்லைனில். அப்போ கூட எனக்கு கொஞ்சம் புரிதல் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு சாரோடைய கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் ஏற்பட்டது. இப்போ இந்த இன்னர் மெக்கானிசம் இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, மாந்திரிகம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 90 நாள் என்பது ரொம்ப குறைவான நாட்கள் தான். இது வந்து ஒரு 1 இயர் கோர்ஸாக இருந்தால் இன்னும் கூடவே ட்ராவல் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். மாஸ்டர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவர் கூடவே ட்ராவல் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கற்றுக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு இந்த கிளாஸ் வந்ததுலேருந்து. எனக்கு வந்து பேசிக்காக நல்ல கோபம் வரும், எதுக்கெடுத்தாலும் ரொம்ப கோவப்படுவேன். நான் வந்து கோவில் அர்ச்சகராக இருந்தாலும் எனக்கு வந்து பேசிக் ஒர்க்கு ஃபிஷிங் ஒர்க்கு தான். உங்களுக்கு சில பேருக்கு நல்லாவே தெரியும், ஃபிஷிங் ஒர்க்குனாலே ஒரு ஃபைட்டு இந்த மாதிரி சண்டை சச்சரவு உள்ள இடங்கள். இதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு கோபம் இருக்குன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இடத்துலேருந்து நான் வரும்பொழுது இதில் உள்ள சரியான ஒரு மாற்றம் புரிதல் எனக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு நான் இவ்வளோ பொறுமையாக நின்று பேசுறது கூட கிடையாது எங்கேயுமே. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அந்த அளவுக்கு நின்று பொறுமையாக. ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் எனக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் இப்போது இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிமலர். நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் 20 இயர்ஸாக வந்து ஐடியில் இருக்கிறேன். என்னோடய ஃபேமிலி வந்து கிறிஸ்டின் ஃபேமிலி. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். சின்ன வயசுலேருந்தே வந்து சர்ச்சுக்கு போகிறது, அப்புறம் வந்து ப்ரே பண்ணுறது எல்லாமே கிறிஸ்டியானிட்டி படி தான் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து எனக்கு செல்ஃபாக வந்து நிறைய தேடல் இருந்தது. நிறையா வந்து நானாக செல்ஃபாக வந்து கோத்ரா பண்ணுவேன். நானும் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரிலாம் ஆர்வம் சித்தர்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சித்தர்கள் பாடலில் வந்து என்ன சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்ப்பேன். அதில் வந்து எனக்கு அப்படின்னா வந்து கடவுள் யாருன்ற டவுட் எனக்கு நிறையா இருந்தது. எங்கே இருக்கார்? ஏன்னா வீட்டிலலாம் சொல்லுவாங்க, இல்லை நீ கடவுள் வந்து ப்ரே பண்ணணும், கடவுள் கூட இருக்கணுன்ற மாதிரி. அப்போயே நான் வந்து டிசைட் பண்ணேன், என்ன எப்போவுமே வந்து கடவுள் கூட இருக்கணும். நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து கடவுள்கிட்ட பேசிட்டு we have to get it from the God அப்படின்ற எனக்கு ஒரு தேடல் இருந்தது. அது நிறைய தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அது இங்கே தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் தான் வந்து உண்மையிலே வந்து லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம். எப்படின்னா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை, அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மனநிலை.
இந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து செல்ஃபாக வந்து வேறு நிறையா ப்ரோக்ராம் அட்டன் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா அவங்க சில பேர் வந்து ஏதாவது ஒன்று கண்டதும் சொல்லுவாங்க, எனக்கு அது அவ்வளோ வந்து விருப்பம் இருக்காது. சயின்டிஃபிக்கலாக ப்ராக்டிக்கலாக எங்கே இருக்குதோ நான் அங்கே தான் போவேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இல்லை உன்னோட தேடுதலுக்கு ஏதாவது ஒரு குரு வந்து கிடைப்பார், இயற்கை வந்து அது நேச்சராகவே ஒன்று வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க சொன்னது என்னன்னு தெரியல, அது உண்மையிலே நேச்சர் வந்து என்னை வந்து வினோதன் சார் கூட வந்து கனெக்ட் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு தெளிவான கடவுள் யாருங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து சில ஹிஸ்ட்ரி வந்து சில டாக்ஸ் என்னென்னா, கடவுள் வந்து இவர், சில பேர் வந்து கடவுள் இல்லைம்பாங்க, சில பேர் வந்து கடவுள் இல்லைம்பாங்க, சில பேர் வந்து கடவுள் வந்து இருக்காரும்பாங்க. ஆனால் வந்து சில நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லுவாங்க, நீ தான் கடவுள், உன்னோட மனசு தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அது கேட்டிருக்கேன், ப்ராக்டிக்கலாக நான் அது ஃபீல் பண்ணதில்லை. பட் இங்கே இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதில்லை, சாரோட கான்செப்டு, அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் என்ன, நம்ம தான் கடவுள், ஸோ வி ஹாவ் டு டேக் அவர் ஓன் டிசிஷன், லீட், எவ்ரி திங். இந்த தெளிவு வந்து எனக்கு வேறு யாரும் வந்து கொடுக்கல இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய புக்கை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த தெளிவு எங்கேயும் வந்து கிடைக்கல. நீ தான் கடவுள், உன் மனசு தான் கடவுள், ஸோ யூ ஹாவ் டு டேக் யுவர் ஓன் டிசிஷன். நீ எடுக்கிற டிசிஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஹவு டு டேக் டிசிஷன், நீயா எப்படி செல்ஃபை வந்து ஹீலிங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக இது சார் சொன்னதில் வந்து எனக்கு என்ன சயின்டிஃபிக்கலி டிஸ்ப்ரூவ்டு, சும்மா வந்து ஒரு இதிகாசத்தில் உள்ளது மாதிரி வந்து அப்படியே சும்மா வந்து சொல்லலை. வி கேன் ஃபீல், அதை வந்து ஃபீல் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ரெண்டாவது எனக்கு என்னென்னா, நான் வந்து கடவுள்கிட்ட அல்லது இயற்கையிட்ட நான் வேண்டது என்னென்னா, இந்த கனெக்ஷன் சாருக்கு எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து லைஃப் லாங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோட மனசில் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது நடக்கும். நன்றி சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு வினோதன் சார் ஆட் வந்து யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். நான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பல குருமார்களில் கற்றுருக்கிறேன். அதிலெல்லாம் கிடைக்காத விஷயம் இந்த வினோதன் சார்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டாக நான் வந்தது என்னோடய பர்பஸ் என்னென்னா பிஸ்னஸ் ஸ்ட்ரகிளு, பட் இன்னர் ஸ்பீஸுக்காக தான் நான் வந்திருந்தேன். அப்போ இங்கே வந்து இவர் என்ன கற்றுக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்காக வெறும் யூடியூப்பில் மட்டும் தான் ஆட் பார்த்துருந்தேன். இவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், செல்ஃப் ஹிப்னாட்டிசம், இன்னும் ஏகப்பட்ட வர்மங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இதிலிருந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மனம், உடல், இது எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன, எப்படி, இதோட தத்துவங்கள் என்ன, இது எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இதில் இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் ஃபஸ்ட்டு ஹிப்னாட்டிசம், அதுக்கப்புறம் மெஸ்மரிசம், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தைக்கு பாதிப்புகள் இருந்தது. அதாவது நைட்டில் எழுந்திரிச்சு குழந்தை பேசிகிட்டே இருக்கும் திடீர்னு. அப்போது சார் மூலிமா கற்றுக்கிட்ட பயிற்சி வச்சு தான் குழந்தைகளுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ண நல்லாயிடுச்சு. அதுபோக என்னோடய பையன் வந்து என்னென்னா ஸ்டடியில் கொஞ்சம் வீக்காக இருந்திருந்தான். அப்போ அதன் மூலிமா சார் சொல்லிக் கொடுத்த வித்தையை வச்சு நான் கொடுக்கும் பொழுது பையன் வந்து இன்றைக்கி கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்திருக்கிறான். சார் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுருக்குறான். அட் த சேம் டைம் பார்த்தோம்னா நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு 12 வருஷமாக இருக்கேன். உண்மையான குரு யார் அப்படிங்கிறது என்னோடய தேடுதல் இருந்தது. ஆனால் சார்கிட்ட வந்திருந்திருந்தால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருந்தாரு. அட் த சேம் டைம் தீட்சை மூலிமா நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தார். வேற என்ன உள்ளே இருக்கிறத சொல்ல வேண்டிய வரைக்கும் சார். சரியா, தீட்சையெல்லாம் வாங்கினதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையான குரு வந்து இவர்கிட்ட இருந்தால் நல்லபடியாக நான் தீட்சை வாங்கியிருக்கேன். ஏகப்பட்ட குருமால் நான் சந்திச்சிருக்கிறேன். பட் யார் இந்த விஷயம் வந்து மாதிரி தீட்சை கொடுத்ததில்லை. அப்புறம் பிலீவ் சிஸ்டம், ஏகப்பட்ட என்னை குருமால் வந்து பல பேர் வந்து என்னை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்த வினோதன் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ஹாய், என் பேர் அமர்நாத். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ், எல்லா ஐடி ப்ரொஃபஷனலும் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் லேசினஸ்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது இல்லாமல் ரன்னிங் மைண்ட் எப்போவுமே இருக்கும், தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். 3வது நைட்டு சரியாக என்னால் தூங்க முடியல. ஸோ இந்த ஒரு பிரச்சனை, அது இல்லாமல் கொஞ்சம் சக எம்ப்ளாயீஸ் ஏதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எனக்கும் அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ இது கூடயே ஏதோ ஃபைட் பண்ணுற மாதிரியே இதுலேயே என்னோடய எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கும்போது நான் ஏகப்பட்ட கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் இங்கே பேசின மாதிரியே நானும் ஈஷாவை போயிருக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நித்யானந்த கிளாஸ். அப்புறம் எல்லா கிளாஸஸுமே போய் அவங்க வித்தியாசமாக எனக்கு அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவம் எனக்கு வரல அப்படிங்கிறனால எனக்கு அவங்க ஒரு கில்ட்டி ஃபீல் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நீ இதுக்கு சரியில்லை, உனக்கு அழுக வர மாட்டேங்குது, உனக்கு அன்பு இல்லை, அப்படி இப்படின்னு எனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷனாக என்னை பற்றி எனக்கு தப்பாக ஃபீட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கிளாஸஸே இல்லாமல் அட்டன் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ ஒரு வருஷமாக வினோதன் மாஸ்டர் கிளாஸை பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ 2014 இவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் சொல்கிறது தான், நான் புக்கில் என்ன படிக்கிறனோ அதே தான் இவரும் சொல்கிறாரு, அப்போ இவரும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 1 இயருக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி சரி இன்னர் மெக்கானிசம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அட்டன் பண்ணேன். இங்கே ஃபஸ்ட்டு கீதா மேம்கிட்ட கேட்டு இது கிளாஸ் எப்படி அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்டையும் கீதா மேடம்கிட்டையும் கேட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு உள்ளே வந்த இதே எனக்கு பெரிய இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வெரி குட்டு, அப்போ இனிமேல் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நம்ம கோவிலில் போய் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்னோட கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க. ஸோ அதனால் நான் கோயிலுக்கு போய் இவர் சொன்னோடனே அது எனக்கு ஏதோ கொஞ்சம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேல் இந்த மனம் எப்படி நம்மக்கிட்ட பேசுது, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, உடனடியாக ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை, அது எப்படி ட்ராமா க்ரியேட் பண்ணும், ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது நம்மக்கிட்ட எப்படி உள்ள வந்து நெகட்டிவ் ஃபீலிங்கை எப்படி கொண்டு வரும், அந்த நெகட்டிவ் ஃபீலிங்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் அது ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றா எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வந்தார். அதில் ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு நெகட்டிவ் ஃபீலிங்னா என்ன, நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வருது, இதில் எப்படி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுது, இது எப்படி நம்மளை வந்து அவங்கள மைண்டோட கண்ட்ரோலில் கொண்டு வருது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் இது கூட கான்சியஸ் மைண்டோட சப்கான்சியஸு, அப்புறம் இவங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு மாதிரி குழப்ப நிலையிலே வச்சுருந்தாங்க. கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது இந்த தாத்தா பாட்டியெல்லாம் ஓட அடித்து விட்டுருணும். அப்புறம் இந்த டாக்ஸ் ஃபெல்லோ எல்லாத்தையும் கொஞ்சம் தூர தள்ளி வச்சுருந்தேன். ஒரு 2 மந்த்தாகவே கொஞ்சம் எனக்குள்ளே நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கே தெரிஞ்சிச்சு. நல்லா கொஞ்சம் பெட்டராக வரும், ஒரு 5 to 10% நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இது இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கே தெரியுது, நம்மளே கூட இருக்கிற சக எம்ப்ளாயீஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குடா அப்படின்னாங்க, இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னாங்க. ஸோ ஹிப்னாட்டிசம்லேருந்து ஒவ்வொன்றா செல்ஃபில் போய் அப்புறம் டீப்னாட்டி எல்லாமே ஒரு ஒன்றா சொல்லி கொடுக்கும் பொழுது எல்லா அறிவு வந்துருச்சு. அப்புறம் அறிவுக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே மாஸ்டர் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே இவரோட ஏஜ் எல்லாம் எனக்கும் தெரியும், இது எப்போ இருந்து இது பண்ணார். அதனால் நான் ஒரு ஈகோன்னு சொல்லலாம், அதை நான் மாஸ்டர்னே கூப்பிடல, சார்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் 7வது கிளாஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பண்ணோடனே அது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நான் வந்து அஸ்ட்ராலஜி அப்புறம் குறி சொல்கிறவங்க அப்படின்னு எவ்வளோ விஷயத்த நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி எனக்கு அந்த தேர்தலுக்கு விடையே கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. அன்னையிலேருந்து நான் மாஸ்டர் அப்படின்ட்டு என் ஃபோனில் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வரைக்குமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான கிளாஸ். நான் சொன்ன பிரச்சனைகள் யாருக்காவது உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை எனக்கு ஒரு தேடல் இருக்குது, எனக்கு ஒரு பேஷண்ட் வேணும், சித்தர்கள்லாம் யார் அப்படின்னு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். முக்கியமாக ஓசோ ஒன்று சொல்லுவார், இன்றைக்கி நம்ம தூக்கி போடுறது வந்து முன்னாடி வந்து பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். இன்றைக்கி சில மந்திரங்கள்லாம் வந்து நம்ம எவ்வளோ மந்திரங்கள் சொல்லியிருப்போம், ஆனால் அதுக்கு வந்து அது கேட்டு வந்து நமக்கு அந்த இது கிடச்சிருக்காது, அந்த பவர் கிடச்சிருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கி அந்த மந்திரங்கள்லாம் பழமையாயிடுச்சு. அப்போ அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவர் சொன்னது ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அன்னையிலேருந்து இவரை நான் ஓகே இவர் தான் நம்ம மாஸ்டரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேடல் இது மாதிரி இல்லை ஏதாவது பிரச்சனை இது மாதிரி நான் சொன்ன ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 3 மந்த்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். ஐம் பாண்டியலக்ஷ்மி, நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன். வினோதன் சார் வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவரோட வீடியோஸில் அவரோட கண்ணு மட்டும் ஒரு கார்னரில் இருக்கும். இது யார் அப்படின்னு அப்படி தான் வினோதன் பேருக்கு ஏற்ற மாதிரி வினோதமாக ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாரு. அதை பார்த்து தான் அவரோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து சித்தர்களுடைய பாடல்கள் சொல்லி அது விளக்கமெல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்படியே கன்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தேன். இடையில வந்து இந்த இன்னர் மெக்கானிசம்னு போட்டுட்ருப்பார்.
பேசிக்கலி நான் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம் சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ இது என்ன வினோதமாக இருக்கேன்னு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 5 years பிஃபோரே இந்த இன்னர் மெக்கானிசம் இந்த ஆடெல்லாம் வரும். அப்போ வந்து மொபைல் நம்பர்ஸ் எடுத்து வைப்பேன், காண்டாக்ட் பண்ணல. ஒரு 5 செஷனுக்கு முன்னாடி 5 பேட்சுக்கு முன்னாடி நான் காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். நான் ஜாயின் பண்ணுறேன்னு. லாஸ்ட் டைம் நேம் ஆட் பண்ணிட்டாங்க. நேம் ஆட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டாங்க, சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டேன். பட் என்னால் வர முடியாத சூழ்நிலை. பட் கிளாஸில் ஜாயின் பண்ணி 2 கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் சொன்ன மாதிரி நான் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணனால 2 கிளாஸ் அட்டன் பண்ணேன். கீதா மேடத்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லலை. பட் நான் என்ன பண்ணேன்னா அவங்ககிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டேன். நான் கிளாஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒத்து வராது, இது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் இருக்கேன், நான் சாமி கும்பிடணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டேன். அடுத்து மாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை. பிகாஸ் எப்படி அவர்கிட்ட நான் சொல்ல முடியும்? என்ன பண்ணிவிட்டேன், அந்த பேட்ச் குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆகிட்டேன். அப்புறம் கீதா மேடம் கால் பண்ணாங்க. இல்லை மேடம், நான் கொஞ்சம் ரூடாகவே பேசினேன். இல்லை மேடம், என்னால் வர முடியாது, இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மாஸ்டர் வந்தார். என்னென்னா எல்லோரும் நல்ல மாஸ்டரை தேடி போகணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னோட கேஸில் என்னென்னா நல்ல மாஸ்டர்ஸ் எல்லாம் என்னை தேடி வர்றாங்க. மாஸ்டர் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20 minutes பேசியிருப்பார். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணார். இல்லை மாஸ்டர், உங்களுக்கு நீங்கள் சாமியை கும்பிடுங்க, நீங்கள் அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் கிளாஸ்க்கு வாங்க. நான் வந்து செலக்டட் பீப்புளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் எல்லாரையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படின்னா நிறைய பேர் நான் வந்து டீச் பண்ணுவேன். செலக்டிவாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும் யாருக்கு டீச் பண்ணணும்னு. நீங்கள் கட்டாயம் வரணும். நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் வீக் இருந்து யூ மஸ்ட் கம் டைரக்ட்லின்ட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார். நான் ஒன்றுமே சொல்ல, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் அப்படின்னு, நீங்கள் வர்றீங்க அவ்வளோதான் சொன்னார். சரி மாஸ்டர்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஃபீஸு கட்டலை, எதுவும் கட்டலை. சொல்லப்போனால் டே பிஃபோர் நேற்று தான் ஃபுல் ஃபீஸை கட்டுனேன்னு நினைக்கிறேன். அது ஃபீஸ் மட்டும் நேற்று தான் பே பண்ணேன். இந்த மாதிரி தான் போச்சு. ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு திருப்பி போகணுமா அப்படின்னு ஒரு பெயினோட இந்த காலேஜ் 4 years படிச்சுட்டு லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிகிறப்போ ஒரு பெயின் இருக்குமே, அப்படி இருக்கும் ஒவ்வொரு சாட்டர்டேயும். அங்கேருந்து கிளம்புறப்ப கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். நான் தான் லேட்டாக வருவேன். இந்த 2 class பிஃபோர்னா 11:30க்கு தான் நான் வந்து என்ட்ரி ஆகிறேன். அது முடிய எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. டீ பிரேக்கே வந்துருச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி கூட அடுத்து நெக்ஸ்ட் வீக் எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு கிளம்புற சுச்சுவேஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து கிளம்பி போகணுமேன்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. இத்தனை வருஷம் எத்தனையோ டிகிரி படித்தாலும் பட் இந்த கிளாஸ் வந்து சாரை நெக்ஸ்ட்டு மீட் பண்ண முடியுமா? இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட இதை விட பியூட்டி என்னென்னா, நான் இங்கே டைரக்ட் கிளாஸில் படிக்கிறேன். எல்லாம் ஆன்லைனில் படித்தவங்க எல்லாமே ரொம்ப கேஷுவலாக வந்து பேசினாங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. கூப்பிட்டு பேசினாங்க. அமர்நாத் சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஏதோ சார் புண்ணியத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஒரு மேடம் கூட சொன்னாங்க, அந்த சிஸ்டர்ஸ் கூட வந்தவங்க. சார் வந்து அந்த ஃபீலிங்ஸை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்திருந்தார். பட் அதுக்குன்னே ஒரு தெரப்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஹிப்னோதெரப்பி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த மாஸ்டர் வந்து இதுக்குன்னே என்னை 2 வாரத்துக்கு முன்னாடி பிரெயின் வாஷ் பண்ணார். அப்புறம் நானும் சைக்காலஜிஸ்ட்டு, எங்களுக்கு ஏஜ் மெச்சூரிட்டி லெவல் இருக்குது, நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணேன். பட் அப்படி அதுக்காண்டி ஒரு தெரப்பி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக நம்மளுக்கு தேவையானதை மாற்றிக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த விதம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு கிளாஸும் அதை ஒரு கால்குலேஷனோட, அது எல்லாருமே நம்ம படிச்சிட்டோம், அதை பற்றி நான் சொல்லலை. பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு, அதை ப்ராக்டிக்கலாக அது நேச்சரோட கனெக்ட் பண்ணி நம்மளோட தாட்ஸ் தான் எல்லாமேன்னு வந்து ஃபைனலாக கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சொல்லப்போனால் எனக்கு ஒரு பெரிய வெரி பிக் அமௌண்ட்டு தேவைப்பட்டது, எப்படி பண்ணுறதுன்னு. அப்புறம் கண்ணை மூடிட்டு சார் தான் சொல்லியிருக்காரு பாசிட்டிவாக அப்படின்றப்ப தேங்க்ஸ் ட்ரம்ப்புக்கு தான் சொல்லணும். ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதை ஹையப் பண்ணி என்னோட கேஷன் எனக்கு வந்து சேர்ந்தது. அது சந்தோஷமானது. அது எல்லாமே இங்கே என்னென்னா நம்மளோட தாட் தான்.
இப்படி ஒரு கோர்ஸை வந்து எல்லாரும் படிக்கணும். உங்கள் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. பட் இருந்தாலும் ஒரு காலேஜ் முடிச்சு போகிறப்ப, ஃபேர்வெல் டே முடிச்சு போகிறப்போ இருக்கிற பெயினோடு இன்றைக்கி எல்லாத்தையும் பிரித்து போகிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் ஹேமா. ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்து யூடியூப் பார்த்துட்டு தான் நான் இங்கே ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். கீதா மேடம் தான் எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கல் வந்து எப்படி செதுக்கினா ஒரு சிலையாக மாறுமோ அந்த மாதிரி இந்த கிளாஸ்க்கு நான் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு கிளாஸ் வரும்போதும் என்டர் ஆகும்போதும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவேன். எனக்கு வந்து எல்லா கிளாஸுமே வந்து எந்தூசிசமாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்னன்ற ஒரு ஆர்வத்தோடையும் எக்ஸைட்மெண்ட்டோடையும் ப்ளஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்லாக போக முடியும். இங்கேருந்து கிளாஸ்லேருந்து போகும்போது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிறோம். இன்றைக்கி கிளாஸ் வந்து ஐ டேக் அவே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், என்னுடைய சந்தேகங்கள், என்னுடைய லைஃப்பில் இருந்ததுக்கான விளக்கங்கள் எனக்கு கிடச்சிது. ப்ளஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிடச்சிருக்காங்க. நல்ல நல்ல குணம் இருக்கிறவங்களாம் எனக்கு வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. என்ன நான் செதுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். மாஸ்டரோடைய அந்த நாலேஜை பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்மளால் அதை வந்து வெளியில் சொல்ல முடியும். எவ்ரி டைம் நாங்கள் வரும்போதும் வி ஆர் ரீபர்த் ஹியர். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம், என் பேர் பிரியா. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். மாஸ்டர்கிட்ட வந்து இன்னர் மெக்கானிசம் கற்றுக்கிட்டேன். இங்கே கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன். ரொம்ப அழுதுட்டு ரொம்ப கோவம் வரும். அதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரப்பிக்காக தான் முதல்ல மாஸ்டர்கிட்ட வந்து நான் பேசினேன். அப்போது வந்து நான் அசிஸ்டண்ட்கிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கீதா மேடம் பேசுகிறாங்க. பேசிவிட்டு நீங்கள் தெரப்பி எடுக்கிறத விட இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும் அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். இப்போ என் ப்ராப்ளம் தீர்ந்தது இல்லாமல் நான் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரப்பி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம், நான் வினோதன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு மகேஷ். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது என்னோடய கிளாஸ்மேட் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வினோத் மாஸ்டர் தெரியும். நான் வந்து நான் தேர்தல் இல்லை, ஆக்சுவலாக நான் தேர்தலில் இல்லை, லைஃப் பார்ட்னர் தேர்தலில் இருந்தாங்க. அவங்க கூட வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஜாயின் பண்ணோம். அடித்தார் 6 செகண்ட் கிளாஸ்லேயே ஒரிஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்து சயின்டிஃபிக்காக ரீசன் சொன்னார் அதுக்கு. ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த கிளாஸு. அதுக்கப்புறம் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். பிகாஸ் நான் ஷிஃப்ட்டில் போகிறவன், என்னால் நிறைய கிளாஸ் பியூதி வலிவேன். இருந்தால் கூட என் மனக்குள்ளே சாரே பார்த்துருப்பார், ஏன்னா பியூதி வந்துட்டுருக்கான்னு சொல்லி பார்த்துருப்பாரு. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதில் வந்து மெயின் அந்த கான்ஷியஸ் மைண்டு, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு. இப்போது எதையுமே ஹாப்பியாக எடுத்துக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என் கூட இருக்கிற ஹாப்பியாக வச்சுக்கிறேன். எல்லாருக்குமே அதான் தேவைங்கிற கண்டிப்பாக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. வினோதன் சார் பார்த்தா பேரே ஃபஸ்ட்டு வினோதமாக இருந்தது. நானாக அர்த்தம் எடுத்துக்கிட்டேன், கவசத்தில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாஸ்டரே உணர்ந்தார் அதை. ஸோ வினோதன் மாஸ்டர் இஸ் எ கிரேட். அவர் சொல்லலாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கல. ஏன்னா அவ்வளோ டாபிக் கொடுத்துருக்காரு அவர். ஏன்னா நிறைய டாபிக் வாரம் அவர் பூசு கொடுப்பார். அடுத்த வாரம் பூசு வரும். எப்போ லேர்ன் பண்ணுறது? வாய்ப்பே கிடையாது. இதை நீங்கள் முழுனா தான் கற்றுக்க முடியும். அதில் ஒரே பாயிண்ட் நான் கற்றுக்கிட்டது வந்து கொஷின்ஸ் கொடுத்தாரு. நோ சாய்ஸ். நான் சாய்ஸ் கொடுக்கல, எல்லாருக்கும் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கிட்டு பாயிண்ட். அதில் ரெண்டாவது ஈஸ் எ போர்ஷன் ஆஃப் நாலேஜ் வித்தவுட் வேவ்ஸ் நான் சொல்லிக்கிறேன். என் பேர் பாலகுரு. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அங்கே வந்த உடனே அந்த உடம்பு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருந்தது. அதுதான் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயம். ரெண்டாவது விஷயம், நிறைய விஷயம் ஏமாந்துக்கிட்டே இருந்தேன். அது ஒன்றும் அங்கே நீங்கள் சொல்லும்போது அதெல்லாம் கிளியராக புரிஞ்சுது. ஸோ இனிமே எங்கேயும் ஏமாறவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. இனிமே எங்கே போனாலும் போக தேவையில்லை, அப்படியே போனாலும் போய் வேடிக்கை தான் பார்ப்பேன். அங்கே நடக்கிற கூத்தை வந்து வேடிக்கை பார்ப்பேன். ஒருவேளை ரெண்டும் நல்லதும் கெட்டதும் கலந்துருந்தா கூட அதை பிரித்து பார்க்குற தன்மை எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். யார் ஏமாத்துறாங்க, யார் உண்மையை சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்கிறது அந்த தன்மை இருக்கும்.
ஸோ இதனாலேயே வந்து இதுக்கப்புறம் நிறைய வந்து பணம் வந்து மிச்சமாகுது. தேவையில்லாத செலவு அங்கேயும் இங்கேயும் தேடல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல தேடல் இருக்குன்னு என்ன வேற என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் அதை கேட்டுட்டு இன்னும் வேற நிறைய இடத்துக்கு போவேன், நிறைய செலவு பண்ணுவேன், இங்க உள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவேன், ஆன்மீகம் அது இதுன்ட்டு. இப்ப அது எல்லாம் எனக்கு தேவையில்லாம போயிடுச்சு. இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போ உடனே கேட்டதுக்கு என்னால் சொல்ல முடியல. தேங்க்யூ சார். ஓகே. நான் கார்த்திகா, திருச்சியிலேருந்து வரேன். ஆக்சுவலி எனக்கு ஹிப்னாட்டிசமில் முன்னாடியிலேருந்தே ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. நான் எங்கே போய் கற்றுக்கிறது எதுவும் தெரியாது, சும்மா பிளாங்காக இருந்தேன். நிறைய கிளாஸ் போனேன், எல்லாமே பண்ணேன். அப்புறம் தான் சார் மாஸ்டர் பார்த்தேன். நிறைய கிளாஸ் ரேக்கி பானன் எல்லாமே மாஸ்டர் கிட்ட லேர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்னர் மெக்கானிக்ஸ் பற்றி சொன்னார். ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அம்மா தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸே ஆக்சுவலி நான் கோயில் போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு, பிகாஸ் அப்போ தான் வந்து நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போயிட்டுருந்தேன். ரொம்ப சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தேன். கடைசியில் ஃபஸ்ட்டு கிளாஸே வந்து கோயிலுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நான் போகவே விட்டுமே கிளாஸே அட்டன் பண்ணல, ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நீ பண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது ஏன் அப்படி சொன்னார் மாஸ்டர், எதனால், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. நிஜமாக இந்தளவுக்கு இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அதுவும் இன்றைக்கி வந்து இனிஷியேஷன் அப்போது எனக்கு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டேன். ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு ஆக்சுவலி. பிகாஸ் மாஸ் சொல்கிறதுனே தெரில, சீரியஸாக ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் மாஸ்டர் வேறு லெவல், என்ன சொல்கிறதுனே தெரில. போதும் மாஸ்டர் ஆக்சுவலி. ஆனால் இந்த இன்னர் மெக்கானிக்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபுல்லாக மைண்டு கிளியர் ஆகி இப்போது அதுலேருந்து எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போது ரொம்ப கிளியராக இருக்குது. குருஜியோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். குருஜி இன்னைக்கு சொன்னாங்கல்ல, நாளைக்கு நடக்க போகிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. எனக்கு குருமந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே முத்திரை கிளாஸ்லேருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே எங்களுக்கு எல்லாமே தெரியும். கார்த்தி வந்து வர்றது இப்போ போய் 1 மாதம்தான் ஆகுது. வர்றது வந்து யோசித்தோம், அவ்வளோ யோசித்தோம். ஆமாம், ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு நான் வருவேனான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கே வர வரைக்குமே எனக்கு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை. பட் நான் என்னென்னலாம் நினச்சேனோ எல்லாமே நடந்துச்சு. 3 நாளில் இது வந்து நடந்துச்சு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் போக மாட்டேன், இனிமேல் எனக்கு வேணாம், நான் கட் பண்ணிக்கிறேன், நான் ஆன்லைன்லேயே நான் போகல, நேராக நான் சொல்லிடுறேன், நீ உனக்கு புரியுதோ புரியலையோ, பிடிக்கலையோ நீ அட்டன் பண்ணிவி, என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நீ ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கிது இல்லை பாத்தியா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அதை ஃபுல்லாக அனுபவிச்சிட்ருக்கேன். நான் என்ன நாங்கள் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். குருஜி சொல்லி கொடுத்த எல்லாம் அந்த மந்திரம் அவங்களோடது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த கிளாஸ் மட்டும் நான் சேரலை. நான் கார்த்தியை மட்டும் நீ சேரு, நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளை மட்டும் சேர்த்து விட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். என்னுடைய பேர் நம்பிராயர். நான் இருக்கிறது வந்து தென்காசியில் இருக்கிறேன் மாஸ்டர். சொல்லுங்க. தென்காசியில் இருக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் நான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து மைண்டு பீஸ் அந்த இதுக்காக தான் ஜாயின் பண்ணேன் மாஸ்டர். அப்புறம் நீங்கள் அந்த முதல்ல சொல்லி கொடுத்த அந்த மயக்க நிலை அந்த இது வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்கு மாஸ்டர். அப்பப்போ நான் அதாவது ரொம்ப வேவரிங்காக இருக்கிறது இல்லை, இப்போ மன அமைதி இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த நிலையில் நான் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அமைதியாகிருது. அப்புறம் அடுத்த கட்டமாக நம்ம என்ன சிந்தனை பண்ணலாம், என்ன நடவடிக்கைங்கிறதுக்கு ஒரு தெளிவு மாஸ்டர். அதுதான் அந்த நிலையில வந்து நான் அடிக்கடி இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் மாஸ்டர். மற்ற ப்ராக்டிஸ் வந்து எனக்கு தொடர்ச்சியாக செய்ய இயலலை. ஆனால் அந்த
இதை மட்டும் நான் அப்படியே விடாப்படியாக படித்து அதுலேயே அப்பப்போ நினைக்கிற நேரம்லாம் அந்த நிலையில இருக்கிறதுக்கு முயற்சி. ம். இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகு எப்படி மாற்றம் எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? அதான் சார், முந்தி இருந்த அந்த ஒரு மன சம்பந்தமான இதுகள்லாம் கொஞ்சம் அமைதியாகிட்டு இருக்குதுமா. ம். நிறைய நேரம் வந்து நம்ம அமைதியிலேயே இருக்க முடியுது. ம். அப்புறம் கொஞ்சம் உங்க மனசு இப்போ கிளாஸுக்கு வந்த பிறகு உங்க மனசு சேஞ்ச் ஆயிருக்கா? நிறைய விஷயங்கள்ல புரிதல் எல்லாத்துலயும் உங்க தேடல்ல? ஆமாம்மா சார், முந்தி வந்து நம்ம யாராவது பேச கூட சில சமயம் தயக்கமா இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி இல்லை. நீங்க அந்த கட்டளைகள்லாம் இது பண்ண சொன்னதுனால நான் அதை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம அந்த கட்டளைகளை பண்ணிட்டு அதை செய்யறோம் சார். ம். ஆமாம், சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு? சேஞ்சஸ் இருக்குது மாஸ்டர், நல்லாவே இருக்குது மாஸ்டர். ஓகே. இப்போ நான் உங்களை வந்து உங்கள் ஃபீஸ்க்கு உங்களை நான் ஏமாத்திட்டேனா இல்லை வந்து உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தேனா? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர். நமக்கு நீங்கள் தெரிஞ்சு தானே மாஸ்டர் நம்ம கோர்ஸில் சேர்றோம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தானே நம்ம. ம். இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். மாஸ்டர் நல்லா தான் இருக்குது மாஸ்டர். நான் அந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கூட்டி ஒரு மனநிலை வந்து ஒரு தைரியம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லா தைரியமாக இருக்குது. போல்டாகவே இறங்க முடியுது மாஸ்டர். சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்தவங்களுக்கு இந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? நிச்சயம் எல்லாரும் இதில் படிக்கணும் மாஸ்டர். ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த அதுக்கப்புறம் வந்து அந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் அதெல்லாம் வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது மாஸ்டர். அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்தால் கூட நீங்கள் வந்து அதை எப்படி டைவர்ட் பண்ணி பாடிக்கு எப்படி அதை சப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து வெளியே நம்ம யார்ட்டையும் படிக்க முடியாதுலாம் சார். அது அந்த மாதிரி இதுகள்லாம் நமக்கு உடம்புக்குமே நல்லது நம்ம சார். அதெல்லாம் நம்ம செய்யறது கண்டிப்பாக எல்லாருமே இது கொஞ்சம் படித்தா நல்லது. பேர் சொல்லிட்டு ஊர் கிளாஸ். ஓகே, நான் ஸ்ரீதரன் நட்ராஜா. நான் இப்போ ஜெர்மனியில் இருக்கிறேன். இந்த கிளாஸுக்கு வந்தது ஒரு கோர்ஸஸ்லேருந்து தொடர்ந்து இதுக்கு வந்தேன்னா நான் இப்போ இது செய்ததால் இந்த கோர்ஸ் செய்ததால் ரெண்டு செல்ஃபாக எனக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் அதுகளெல்லாம் கூட வந்திருக்கு. என்னால் இந்த ஏற்கனவே செய்து கொண்டிருந்த மூச்சு பயிற்சிகளை விட இதனால் கூட ஆக்டிவேட் ஆகியிருக்கிறேன் என்று எனக்கு படுது. அதோட எனக்கு தெரியாத விஷயங்கள் கணக்க உங்களோட கிளாஸ் மூலமாக தெரிய வந்திருக்குது. அதுட்டு நான் பெருமைப்படுறேன். இந்த கோர்ஸ் எடுத்ததுல எனக்கு சந்தோஷம்தான். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆச்சு உங்களுக்கு? அது எது உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்குள்ள தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு உங்க மனம் எப்படி இப்போ ஆக்டிவா இருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்குறேன். கொஞ்சம் இது எனக்கு செய்ய இல்லாத வேலையிலலாம் இப்போ கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடியதா இருக்குது. கூடுதலா இந்த தேவையில்லாத விட்டுட்டு இந்த நான் சொல்லி வேலை வீடு அப்படி அதுதான் கொஞ்சம் இருந்தோன்னு இருந்தான். எந்த வேலையோட இருந்தோன்னு இருந்தான். இப்போ கொஞ்சம் ஆக்டிவா ஃபுல் டைமும் எனக்கு மெனக்கெடக்கூடிய இருக்கு. நித்திரைகள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு வேலை செய்ய கூடுதலா டைம் ஆன்லைன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். நான் வந்து சித்ரா வந்து மலேசியாலேருந்து கூப்பிட்றேன். சன்னுக்காக தான் நான் வந்தேன். இப்போ இந்த ஹிப்னோ தெரப்பினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி கமெண்ட் கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மற்றபடி கொஞ்சம் அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனக்கு இருக்கு. என் சன்னுக்கிட்ட நான் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கேன். அப்புறம் வேற உங்க லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எப்படிலாம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. நான் வந்து என் சன்னை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட நான் டிஃப்ரெண்டா பார்த்துட்டேன். உங்க சன்னுகிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீல் பண்றீங்க நீங்க? ஆமா, கொஞ்சம் காமா இருக்கான், சொன்ன பேச்சு கொஞ்சம் கேட்கறான். அது மாதிரி ஏன்னா அவன் தூங்கும் போது நான் அந்த கமாண்டிங் கொடுக்கறனால அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, கிளாஸ்ல வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கத்துக்கும் போது
தெரியாது ஹிப்னோதெரப்பினா எப்படி கொடுக்கறது. ஏன்னா நான் செக்ஷன் கூட்டிட்டு போயிருக்கேன், அது எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. இப்ப இந்த கிளாஸ்ல வந்து அது எப்படி கமாண்டிங்லாம் கொடுக்குறாங்கன்றத கத்துக்கிட்டேன். இந்த ப்ரீதிங் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த போட்டோ வச்சு எப்படி பண்றது அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா கிளாஸ்? இருக்கு 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 மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே. ஸோ என் விஜயராஜன் விஜேந்திரன். ஆக்சுவலி சிஸ்டர்ஸ்ல இருக்கேன் நான். ஸோ எனக்கு இது எப்படின்னா, நான் ஆக்சுவலி யூடியூப் நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு உங்களோட காண்டாக்ட் எனக்கு கிடைச்சது. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்துட்டு என்னன்னா உங்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். பட் நான் ரொம்ப பார்த்ததில்லை. லைக் ஒரு 1 or 2 வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் சடனாக நான் பார்க்கும்போது சில ஹிப்னோ தெரப்பிஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலி பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது. ஸோ தட் இஸ் அது எப்படின்றத லேர்ன் பண்ணலாம், அதில் என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும், லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத நான் பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 பிளேசஸ் நான் வந்து என்னன்னா போயிருக்கேன். அண்ட் வந்து ஆன்லைன்லேயும் ஒரு 1 or 2 செஷன்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக. பட் இருந்தாலும் என்னன்னா என்னோட ப்ராக்டிஸ் வந்து நல்லா கண்டினியூஸாக என்னால் வந்து பண்ண முடியல. ஸோ டியூ டு ஃபேமிலி அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஸ்டப்ஸ்னால. ஸோ அப்புறம் இங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஸ்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இந்த அன்டில் 17th கிளாஸ் வரைக்கும் எவ்ரி இண்டிவிஜுவல் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்டாக சொல்ல போனோம்னா. ஸோ ஒவ்வொரு கிளாஸஸுமே வந்துட்டு விச் ஆர் ரியலி அமேசிங் சொல்லணும்னா. ஏன்னா சில பேர் ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஒரு மாதிரி அப்புறம் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அந்த 17th கிளாஸ் வரைக்கும் மோஸ்ட்லி நான் அட்டன் பண்ணிட்டேன் கிளாஸஸ். நான் என்னோட ஒர்க் எதனா இருந்தாலும் என்னோட ஷெடியூல் அந்த மாதிரி ரொம்ப டைட்டான ஷெடியூல் தான் இருந்துமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இடையில ஒரு 1 month என்னால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல சிலது. பட் கிடைச்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்சஸ் ஆக்சுவலி நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது எனக்கு. ஸோ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எது நான் சிலதுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல, சில குரூப்லையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஹிப்னோசிஸ் பண்ணும்போதுமே எனக்கு என்னன்னா ஒரு 2-3 பேர் எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலி நான் பண்ணிட்டேன் அந்த பண்ணுறது. அப்புறம் இன்னொருத்தவங்களை தான் நான் வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி பண்ணேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 times அவங்க கிட்ட நான் பண்ணிட்டு பண்ணும்போது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 seconds தான். 10 secondsல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட் போயிடுறாங்க. அது மேபி நான் அதிகம் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றதுனாலே என்னன்னு தெரியல. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் மைண்ட் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா நான் என்னன்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஓவர் திங்கிங்னு இல்லை, பட் நான் திங்க் பண்ணுவேன் சில நேரம். பட் அது ஒரு கண்ட்ரோல்ன்றது இருக்கும். பட் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் ஐ காட் சம் கிளாரிட்டி. அதுதான் நான் மெயினா நான் பாக்குறது அந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா. ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நான் ஆக்சுவலி நான் ஃபீல் பண்றேன். அண்ட் வந்து என்னோட மென்டல் கிளாரிட்டி பாத்தீங்கன்னா வந்து என்னோட எபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் இதுதான் அப்படின்றது நமக்கு வந்து புரியுது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. ஸோ அதனால நான் எப்போதுமே நான் வந்து ஒர்க் அண்ட் பர்சனல் திங்ஸ் நான் வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பார்ப்பேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அதனால நான் ஒர்க்குக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா என்னால் அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பர்சனல் லைஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் பேஷன்ஸ் ஆகிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் கோவப்படுவேன். ஸோ என்னோட ஃபேமிலியில வந்துட்டு என்னன்னா நான் இனிஷியலி ரொம்ப கோவப்பட்டதில்லை. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் நான் கோவப்படுறேன் சில விஷயத்தினால, ஃபேமிலி ரீசன்னால. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அது வந்துட்டு ஒரு 1 to 1.5 month வந்து கொஞ்சம் நிறைய வந்து கைண்ட் ஆஃப் டிராஸ்டிக் சேஞ்சஸ் சொல்ல போனோம் அப்படின்னா. அண்ட் அனதர் ஒரு ஒன் ஆஃப் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வெளியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கான்டாக்ட்ஸ் வந்து தட் இஸ் ஈவென்ச்சுவலாக வந்து கிடைக்குது. ஏன்னா நான் வந்து கான்டாக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி நான் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் பேசினதே கிடையாது நான் சொல்ல போனேன். பட் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்னன்னா கான்டாக்ட்ஸ் வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. அதுதான் எனக்கே சில நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்க கிட்ட நான் பேசினதே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ நான் ஒரு பேங்க் போறேன், இல்லை நான் என்னோட ஜிம்மே நான் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஜிம் போவேன். ஸோ ஜிம் போறேன் அப்படின்னாலே என்னன்னா சில பேர் ஆக்சுவலி நான் வந்து நான் பார்க்கவும் மாட்டேன், அவ்வளோ பேச மாட்டேன், ஜஸ்ட் சே ஹாய் பாய். ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா டெலிபரேட்டா வந்துட்டு ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க. சம்திங் கான்டாக்ட்ஸே இல்லை ஆக்சுவலி, பட் டெலிபரேட்டா வந்து பேசுறாங்க. பேசிட்டு ஓகே நீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்களோட ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்றேன். அந்த மாதிரி சில கான்டாக்ட்ஸ் ஆக்சுவலி வரும். என்னோட ஒர்க் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்றது கெசினோ இண்டஸ்ட்ரி. அதனால நான் எவ்ரி இண்டிவிஜுவல் டே ஐ சி லாட் ஆஃப் பீப்புள்ஸ் தே கம்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் லைக் ஃபாரினர்ஸ் பார்ப்பேன், இங்கே உள்ள லோக்கல்ஸ் பீப்புள்ஸ் பார்ப்பேன் இங்கே இருக்கிறது. அதை மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு என்னன்னா சும்மாவே கால் பண்ணுவாங்க. என்ன சம்திங் கால் பண்ணிட்டு ஏதாவது சம்திங் வந்து கேட்பாங்க. அது மாதிரி வந்துட்டு என்னன்னா இந்த 3 to 4 weeks வந்து நான் ரொம்ப நிறைய பார்க்குறேன். அண்ட் இந்த லாஸ்ட் ஒரு 1 week பார்த்தீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் எனக்கு கான்டாக்டே கிடையாது, அவங்க யாருன்னே தெரியாது. ஸோ ரீசெண்டாக 2-3 பேர் இட்டாலியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டு சும்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய கொஞ்சம் விஷயம் மாஸ்டர் அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சில விஷயத்த. ஸோ அது மாதிரி சில கான்டாக்ட்ஸ் அண்ட் ஹிப்னோ தெரப்பி கொஞ்சம் நல்லா நான் கொஞ்சம் கற்றுட்டேன். அது சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த கமாண்டிங்ஸ் அதெல்லாமே போகுது.
அண்ட் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன சில ப்ராக்டிசஸ் வந்து எனக்கு இங்கே ஃபெஸ்டிவல் சீசன்னால என்னால் சில ப்ராக்டிசஸ் வந்து என்னால் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு டூ இட். அதுதான் ஏன்னா அதோடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு இன்னும் தெரியல. மேபி ஒன்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணால் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, நான் ஸ்பிரிச்சுவல் வந்து கொஞ்சம் நான் முன்னாடி வந்து நிறைய பார்த்தது அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல அது ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ப்ளஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்கு சொல்ல போனா. ஏன்னா வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றது, ஒன்ஸ் வந்து பக்தி மார்க்கம் சொல்லுவோம் நம்ம பண்றது. ஸோ பக்தி மார்க்கம், யோகா மார்க்கம், ஞான மார்க்கம், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பக்தின்றது எந்த லெவல்ல இருக்கு, அது எப்படி போகுது அப்படின்றதுடைய ஐடியாஸ் இப்போ நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு. அது யோக மார்க்கம் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு, அதை பத்தி என்னன்றது ஒரு நாலேஜ். ப்ளஸ் அதோடைய நாலேஜும் இப்போ எனக்கு ஆக்சுவலா இருக்கு. அண்ட் ஞான மார்க்கம் ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸஸ்ல நீங்க வந்து கொடுத்தது தான் சொல்ல போனா. கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், சுப்ரீம் கான்சியஸ், காஸ்மிக், ஸோ இது ரிலேட்டடா உள்ளதுன்றதும் அதுவும் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் இட்ஸ் அன் ஆம்பிள் இனஃப். அதுதான் நான் வந்து சொல்ல போனோம். இதுக்கு மேல வந்து பெருசா வந்து அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இது இருக்கிறது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு என்னுடைய ஃபீலிங். அவ்வளவுதான். எனக்கு அடுத்தவங்களை பத்தி எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் ஆல்மோஸ்ட் சார். ஷப்னா, மதுரை. நான் வந்துட்டு ஃப்ரெண்டு ரம்யா தேவி அவங்க மூலயமா தான் உங்க கான்டாக்ட் கிடைச்சி நான் இதில் ஜாயின் பண்ணேன். இதில் வந்துட்டு எனக்கு மெயினாக ரொம்ப நான் தேங்க் பண்ணணும்னா, இதுதான் உண்மை, மற்றதெல்லாம் மாயை அப்படின்னு நீங்கள் உடச்சி சொன்ன விஷயங்கள் தான் நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் மாயைக்குள்ளே தான் இருந்தது. அது எல்லாமே போய் நம்ம என்ன பண்ணுறோன்றது உண்மை அப்படின்றதுக்கு நான் எதுவுமே எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தேன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் என்னால். தியரிட்டிக்கலாக என்னால் மனசை டக்குன்னு ஏற்றுக்காது எனக்கு. அதை நான் ப்ராக்டிக்கலாக அதை பார்த்து நான் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் என்னால். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றத விட நான் ட்ரை பண்ணவே எனக்கு அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. மெயினாக வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ரொம்ப அமைதியாக இருக்க ஆரம்பித்தேன். வெளியில தேடிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே எனக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். அது வந்து எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. குடும்பமே ரொம்ப அமைதியான மாதிரி இருக்கு. நான் எங்க போனாலுமே என்னை சுத்தி ஒரு அமைதி மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருக்க முடியுது. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை என்ன ஃபேஸ் பண்ணிடலாம், சரியாயிரும், எல்லாமே நம்ம நினைச்சது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான திங்கிங் மட்டும்தான் இப்போ வருது. இப்பயும் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன், அதுக்கு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு இதுல எனக்கு அந்த ஹோப் கிடைச்சிட்டே இருக்கனால நான் அதை பத்தி ரொம்ப ஒரி பண்றது இல்லை. ஒரி அப்படின்றதே இப்ப இல்லாம இருக்கு. பட் எனக்கு வந்து நடந்துரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருக்கு. வேற எதுவுமே எனக்கு தெரியல, எதுனாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. லீட் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. மனநிறைவுன்றது ரொம்ப நிறையவே இருக்கு. போதும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு. வேற எதுவுமே எனக்கு இது பண்ண தோணல. அதே மாதிரி இந்த ஹெல்த் ரிலேட்டடா அப்படின்னும் போது எல்லாமே எனக்கு ஸ்டாப் ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியா இப்ப ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இப்ப மெடிசன்ஸ் எடுக்காத அளவுக்கு கிளியரா இருக்கேன். தன்னாலே அது வந்து அந்த சேஞ்சஸ் உடம்புக்குள்ள கணிச்சிச்சு. இப்போ டேப்லெட் அப்படின்றது வந்து இல்லை. அதுல வந்து ஃபுல்லா நான் ரெக்கவர் ஆயிருக்கேன். மெடிக்கல் ரீதியாகவும் ரெக்கவர் ஆயிருக்கேன் நான். ஸோ உண்மை இதுதான், மற்றது எல்லாமே இப்போ எல்லாமே விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்க சொன்ன அந்த ஹோப்பு உங்க மூலியமா தான் இது எனக்கு வந்து ரியலா நான் ப்ராக்டிக்கலா உணர்ந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. முகமது கமில். நான் வந்து அயர்லாண்ட்லேருந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன். ஸோ ஆரம்பத்தில் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி 3:30 AM இந்த கோர்ஸ் எப்படி எழுந்திரிச்சு அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எப்படி கண்டினியூஸாக நான் 4 months அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த கோர்ஸ் ஒரு லைக் ஆரம்பத்துலேருந்து ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஜேர்னியாகவே இருந்துச்சு. ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு கியூரியாசிட்டி தான். லைக் போக போக அது வந்து ஒரு நாலேஜ் தாண்டி லைக் என்னோட உள்ளுக்குள்ள திரும்பி பார்க்குற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. இது வந்து இந்த கிளாஸ் தான் லைக் நான் உணர்ந்த பிக்கெஸ்ட் சேஞ்ச் என்னன்னு சொன்னாக்கா, நான் வந்து மைண்ட் இல்லை, லைக் என்னோட கண்ட்ரோல், லைக் மைண்டு தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. தாட்ஸ் வருது, எமோஷன்ஸ் ரைஸ் ஆகுது, லைக் ரியாக்ஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர்றது, இதெல்லாம் வந்து நான் கிடையாது. எனக்கு நடக்கிற ப்ராசஸ் அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட் அப்சர்வர் பொசிஷன் வந்துச்சு. ஆங்க்ரி, ஃபியர்ஸ் இதெல்லாம் வந்தாலுமே, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்தாலும்
இது வந்துட்டு போகும், அது நான் கிடையாது, அது ஃபீல் அப்படின்றது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. இது ரொம்ப டீப்பாக எனக்கு ஹிட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போதும் லைக் இதுக்கு முன்னாடி நான் வெளியில் ஆன்சர் தேடிட்டு ரொம்ப இது என்ன ஆன்சர்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லா ஆன்சர்ஸும் உள்ளுக்குள்ளேயே தேட ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ளே அப்படி ப்ராசஸ் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் ப்ரீத் அவேர்னஸ், இன்டென்ஷன்ஸ், இது எல்லாமே லைக் சாதாரணமாக விஷயங்கள் தெரியாமல் லைக் எனர்ஜியோட ரொம்ப கனெக்ட் ஆகிற டூல்ஸ் மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த கோர்ஸ் லைக் ஒரு கான்ஃபிடென்ஸாக லைக் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கல. ஒரு இது என்ன சொல்றது, இது ஒரு நேச்சுரலாக எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபியர், கான்ஃபிடென்ஸ் வர்றது வந்து ஒரு ஃபியரை டிசால்வ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப காமாக இருக்க ட்ரை பண்ணல, அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸாகவே அது செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு மனசு. ஓவர் த டைம் வந்து எனக்கு இது ரொம்ப கிளியராக அது புரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ஓவர் நைட் மேஜிக் கிடையாது, இது ஓவர் த ப்ராசஸாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேஞ்ச் ஆகிறது. என்னோட கண்ட்ரோல் அப்படி என்கிட்ட வர்றது, ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி எடுத்துக்க முடியுது நம்மளால அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன். ஸோ இந்த கிளாஸில் மெயினாக முக்கியமாக நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து நான் யாருன்னு மறந்துட்டேன்னு அப்போதான் எனக்கு வந்து நினைக்க தோணுச்சு. நான் யாருன்றதே நம்ம மறந்துட்டோம் அப்படின்றத நினைக்க தோணுச்சு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து கற்றுக்கிட்ட ஹிப்னோதெரப்பியாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் சர்ச்சிங் டுவர்ட்ஸ் இன்சைட் அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் வேரியஸ் டெக்னிக்ஸ், நிறைய டெக்னிக்ஸ், எவ்ரிடே எவ்ரி கிளாஸ் புது புது டெக்னிக்ஸ், புது புது விஷயங்கள் சொல்லி கொடுத்தது, இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் கொண்டு வர்றதுக்கு ஆக்சுவலாக ஓவர் த இயர்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஒரு தெரியுது, ஒரு நாளும் பண்ணும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியுது. அது ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது இது எங்கே கொண்டு போகுதுன்றது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். என் பேர் நித்யா, நான் யூஎஸ்ல இருக்கேன். நான் வந்து உங்களோட யூடியூப் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டு தான் அந்த அக்கல்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். பட் இந்த ஹிப்னாசிஸ் கிளாஸ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஜாயின் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஹிப்னாசிஸ் கிளாஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணி அது நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால எனக்கு வந்து ஒரு டவுட்லேயே தான் உங்ககிட்ட ஆக்சுவலி ஜாயின் பண்ணேன். இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், அவர் மாதிரியே இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுமோ என்னவோ அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் ஜாயின் பண்ணேன். இந்த கிளாஸோட டைம் ஆல்சோ எனக்கு வந்து நைட்டு 11, இப்போ டைம் சேஞ்ச் ஆனதுனால எனக்கு 10:30, அக்டோபர் ஜாயின் பண்ணும்போது எனக்கு நைட் 11:30 to 3 o'clock வரைக்கும் நம்ம கிளாஸ் போகும். அப்போது அது ஒரு டவுட் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும்தான் என்னால் ஜாயின் பண்ண முடியல. செகண்ட் கிளாஸ்லேருந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். வெரி அமேசிங். ஒரு கிளாஸுமே வந்து இந்த கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாரு, இந்த கிளாஸில் என்ன புதுசாக சொல்லிக் கொடுப்பாருங்கிற லெவலில் எவ்ரி டே எவ்ரி வீக் இருந்தது. ஸோ எனக்கு இந்த நைட்டு டைம் போகிறதே எனக்கு தெரியாது. 3 o'clock நான் தூங்கும் போகும்போது 3:30 ஆகிடும். ஸோ அது பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. நிறைய கற்றுக்க முடிஞ்சது இந்த இதில். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துட்டாலும் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து நிறையா நானே எனக்குள்ளேயே இதனால இருக்கும் அது மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் வரும்போதும் நான் நிறைய எல்லா ப்ராக்டிஸுமே நீங்கள் சொல்கிற எல்லா ப்ராக்டிஸுமே நான் பண்ணி பார்த்துருவேன் எல்லாத்தையுமே. அந்த ப்ராக்டிஸில் கூட இம்ப்ரூவைசேஷன் பண்ணிக்கிறதுனா இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நானே நீங்கள் சொல்வீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது முக்கியம், ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்புறம் புரிஞ்சுக்கணும்னு சொல்வீங்க. அதை வந்து எனக்கு அப்புறமா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு புரியல, ஏன் இவர் சொல்கிறாரு ப்ராக்டிஸ் பண்ணாதானே புரியும் அப்படின்னு நினச்சிப்பேன் நான். அப்புறம் போக போக எனக்கே புரிஞ்சு இதை தான் சொல்ல வர்றாரு அவர், இப்போ நமக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி வருது அப்படின்னு நல்லா தெரிய வந்தது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் கிளாஸ் முடிய போகிறது, இனிமேல் வந்து நாங்கள் எவ்வளோ உங்ககிட்டேருந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படி எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியல. பட் எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு இருக்குது. நான் டெஃபினெட்லி ஐ வில் ட்ராவல் வித் யூ இன் திஸ் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச். மணிகண்டன், நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி அட்டன் பண்ணியிருக்கிறேன்.
அட்டன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய குடும்ப பிரச்சனையால் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போலேருந்தே எனக்கு இது அட்டன் பண்ணணுன்ட்டு நிறையா டைம் உங்ககிட்ட நான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு. இப்போதான் தெரியுது உங்களுக்கு வந்து எஜமான் கொடுக்கல, ஆர்டர் கொடுக்கல பொழுது, அதனால தான் நம்ம வந்து அந்த கிளாஸ்லேருந்து மிஸ் ஆகிருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ தான் எனக்கு இந்த கிளாஸில் தான் புரிஞ்சுது. நான் சின்ன நாயும் பெரிய நாய்களோட அதிகமாக போராட்டத்தில் தான் இருந்திருக்கிறேன். நிறைய போராட்டங்கள் அதிலிருந்து இப்போ நல்லா விடுபட்டு இருக்கிறேன். இந்த கிளாஸ் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ். ஸ்டாப்லர் எல்லாத்தையுமே இப்போ உடச்சி எரிஞ்சிட்டேன். நான் அவனாதல்ன்றது நீங்கள் சொல்லுவீங்க, அந்த மாரி இப்போ தான் நான் நானாக மாறி இருக்கிறேன். இந்த ஃபுல் ஜேர்னியில் எங்களையே நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்றது நான் இன்றைக்கி தான் உணர்றேன். முன்னாடி சொல்லுவீங்க உங்களையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை இப்போ நல்லா உணர முடியுது. இப்போலாம் நான் நிறைய டைமில் வந்து 24 hours தாட் ப்ராசஸில் தான் இருப்பேன். இப்போலாம் எனக்கு அந்த ஒரு இதே இல்லை. அது ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ணி டக்குன்னு வெளியே வர முடியுது. அதுமாரி நான் வந்து இங்கே 15 வருஷமாக ஃபான்ஸில் தான் இருக்கிறேன். 15 வருஷத்தில் நிறைய ஏமாந்துட்டேன். இனி யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் 100% இருக்குது. 100% 200% இருக்குது. ஏன்னா என்னை எல்லாரும் ஏமாற்றி தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இனி நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். இந்த கிளாஸ் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு தான் சொல்ல முடியும். ஒரு வீக்கும் ஒரு சப்ஜெக்டும் எடுக்கும்பொழுது அதை நீங்கள் சொன்ன விதங்கள் நான் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிக்கினேன், திருப்பி அதை நான் உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். ஏன் மாஸ்டர் இப்படி சொன்னாங்க, எதனால் இப்படி சொல்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு தேடுதலாக ஒன்றா அப்படியே வந்துன்னே இருக்கிறேன். அதுலேயும் எனக்கு சில விஷயங்கள் புரியுதில்லை தான் நான் உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா எனக்கு நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு ஆள். நான் வந்தேன்னா வேலை வீடு இப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலே போயின்னு இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்து அப்படியே வந்து இந்த கிளாஸு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. என்ன ஃபுல்லாக நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. ஆனால் இனி லைஃப் லாங் உங்களோட ஜர்னி ட்ராவல் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயங்களை எனக்கு தேவைப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் லாஸ்ட் கிளாஸோட இந்த கிளாஸ் எனக்கு 100% ஒரு 100% எனக்கு வந்து ஒரு திருப்தி அளிச்சிருக்குது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு எஜமான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கும் நீங்கள் என்னை இந்த கிளாஸில் என்னை சேர்த்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இல்லைன்னா இன்னும் புரிதல் இல்லாமல் இன்னும் அதே பழைய வாழ்க்கையை நோக்கி சின்ன நாய் பெரிய நாய் கூட பேசிக்கின்னு அது என்ன சொல்லுது, ஸ்டாப்லரை வச்சுக்கின்னு இது தேடுதல் அந்த தேடுதல், நம்மளுடைய சக்தி இவ்வளோதான் தெரியும். அதுக்கு மீறி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். போயிட்டு என்னத்துக்கு அந்த ப்ராஜெக்டில் நம்ம போய் கவனம் செலுத்துறன்றது எனக்கும் தெரியாது. இப்போ எல்லாம் டோட்டலாக ஃபுல் கிளாரிட்டியில் இருக்கிறேன். அதனால் இந்த கிளாஸு எப்படி சொல்கிறதுன்றது எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியல. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்ல முடியும். 47 வயசு முடிய போகுது. 40 வயசு வரைக்கும் நான் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இனி 47 முடிஞ்சு 48 தான் எனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும். இந்த 47 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து எல்லாமே டோட்டல் வேஸ்ட். இனிதான் என்னுடைய இந்த கிளாஸ் மூலியமா இந்த 48 வயசை நான் தொட போகிறேன். மார்ச் மாதத்துக்கு மேலே எனக்கு 48 ஆக போகுது. இந்த 48க்கு மேலே தான் வாழ்க்கைனா என்ன, இந்த உலகத்துக்கு இன்னத்துக்கு வந்தோம், என்ன சாதிக்க போகிறோம், எதற்காக வந்தோம், அந்த எல்லா டோட்டல் புரிதலும் வந்து இந்த ஒரு சீசனில் எனக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இன்னும் ஒரு மன கஷ்டம்னா இதுங்காட்டியும் கிளாஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஜர்னி பண்ணலான்னு பார்த்தா கூட அது ஒரு கொஞ்சம் இந்த குரூப்போடு இருந்து ஜர்னி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் எப்படியும் மாஸ்டரோட நான் எப்பயும் கனெக்டிங்கில் இருந்துன்னே இருப்போம். கொஞ்ச நாள் இல்லை,
லைஃப் லாங் போகும். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு சந்தேகங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் லாங் உங்களோட ஜர்னி பண்ணணும். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, என்ன நீங்க திருப்பி கொடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய. என் பேரு ஜெகதீஸ்வரி. நான் தேனி மாவட்டம் அன்னஞ்சியில இருந்து வந்திருக்கேன். நான் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை நான் திரும்பி உள்ள தப்பு தப்பா போயிட்டு இருந்த வழிகள்ல இருந்து அப்படியே கரெக்டா போற மாதிரி ஒரு ஃபீல். நிஜமாவே ஒவ்வொரு அனுபவமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி என்னால சொல்ல முடியல, அனுபவிக்கதான் முடியுது. ரொம்ப ஸ்லோ, நான் வெளிப்படுத்துறதுல ஸ்லோவா இருக்கிற மாதிரி தோணுது. சொல்லப்போனா ரொம்ப வாயடிக்கிற ஆள் நானு. ஆனா இந்த கிளாஸ்ல நடக்கிறத என்னால ஸ்லோவா தான் கணிக்க முடியுது. ரொம்ப ஃபாஸ்டா எனக்கு அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சுன்னு ஒரு எக்ஸைட்மெண்டா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த எக்ஸைட்மெண்ட். ஓகே. வேற இந்த இன்னர் மெக்கானிக்ஸ் கிளாஸ்க்குள்ள வந்தா உங்களுக்கு புது விஷயமா என்னென்ன புதிய விஷயம்? எனக்கு எல்லாமே புது விஷயம் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த கிளாஸும் போனது கிடையாது. எந்ததை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் பயந்ததேவும் எல்லாரும் ஏதோ படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதோட பேர் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற ஒரு பயம் தான். கிளாஸ்க்குள்ள நுழையும் போதே நான் அதை சொல்லிட்டு தான் வந்தேன், கண்டிப்பா நான் இதை படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுவுமே தெரியாது. எந்த ஒரு, அதாவது ரெய்கினா என்னன்னு இப்ப வரைக்கும் கூட தெரியாது எனக்கு. அந்த மாதிரி எதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. எப்பயும் என்னோட வாழ்க்கை, நானும் என் குடும்பம் என் குழந்தைகள் போயிட்டு இருந்த வாழ்க்கை. இப்பதான் நான் வெளியில ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அது முதல் கிளாஸ். அதுவே பிரம்மாண்டமா இருந்தது. சொல்லப்போனா அதுல சொல்லி கொடுத்த விஷயங்களே நிறைய. அதை நான் ஃபாலோ பண்றதுக்கு என் வாழ்நாள் 10 பத்தாதான்னு தெரியல எனக்கு. அதனால மத்த இதை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த கிளாஸ் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு. நான் ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சுட்டே தான் இருந்தேன், சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அந்த கிளாஸ். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வெளியே வந்த கிளாஸ், ஆனா ஜாலியா இருந்தது. இன்னொன்னு, நான் இப்ப தனியா இருக்கிறதுக்கு அதுக்கு சரியான கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் நான். என்னோட, ஏன்னா அது பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயங்களை தப்பு தப்பா பண்றோம். ஒருத்தர் கூட இருந்து இது பண்ணுமான்னு சொல்லி கொடுக்குற போது இருந்த கம்ஃபர்ட் யாருமே இல்லாத போது ஒரு பயம் வருது. நம்ம செய்யறதெல்லாம் தப்புன்னு ஒருத்தவங்க சொல்ற போது அவங்க ஆப்போசிட் நமக்கு நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு கூட புரிய மாட்டேங்குது. அதை செய்யணுமா செய்யக்கூடாத குழப்பம் மேல குழப்பம். அந்த குழப்பத்துக்கெல்லாம் கரெக்டான முடிவு, கரெக்டான நேரத்துல கரெக்டான கிளாஸ் எனக்கு. சொல்லப்போனா அதை நான் ஸ்லோவா எல்லாத்தையும் ஸ்டெடியா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ.